सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा तस्य आत्मतत्त्वज्ञानम् अवश्यं भवति इति निरूपितं वर्तते अत्र। अधुना अयं मन्त्रः अन्तिमोऽयं मन्त्रः श्वेतायतोपनिषत्। अतः इतः पूर्वम् श्वेतायतोपनिषत् किं वृत्तम् इति एकवारं सिंहावलोकनं न्यायेन दृष्ट्वा तदनन्तरम् उपरि मन्त्रस्य भाष्यं पश्यामः। श्वेतायतोपनिषत् 6ஆம் அத்தியாயம் 23வது மந்திரம். இதன் கடைசி மந்திரம். உபனிஷத்து ரொம்ப சிறந்ததான உபனிஷத்து. இதுல சொன்னதான தத்துவம் மிக உயர்ந்ததுன்னு சொன்னோம். இதுல சிருஷ்டியாதி பிரக்கிரைகள் ஒண்ணும் இல்ல, மற்றவைகள்லாம் ஒண்ணும் இல்ல, கேவலமான ஆத்ம தத்துவம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. எப்படி மாண்டூக்கிய உபனிஷத்துல ஆத்ம தத்துவம் மட்டும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம், அதே போல இங்கேயும் ஆத்ம தத்துவத்தை ரொம்ப நன்னா தனித்தனி அம்சங்களோட அந்த பிரம்ம தத்துவத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்க. இப்ப அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல இருந்து ஒரு தடவை பார்ப்போம். முதல்ல 6 அத்தியாயங்கள் இருக்குதுல. முதல் அத்தியாயத்துல பிரம்மவாதினோ வதந்தி கிம் காரணம் பிரம்மகுதஸ்ம ஜாதா ஜீவாவகேன ஸ்பஜசம்பிரதிஷ்டா அதிஷ்டிதாத்யேன துகாதரே துகேதரேஷு வர்த்தாமே பிரம்மவிதோ வியவஸ்தாம். பிரம்மவாதிகள்லாம் சொல்றானா இந்த உலகத்துக்கு காரணம் என்ன, நாமெல்லாம் எங்கிருந்து பிறந்தோம், எதனால வாழ்கிறோம், எப்படி எதனால நாம தங்கிட்டு இருக்கோம், யாருனால நாம சுகங்களையோ துக்கங்களையோ அனுபவித்துக் கொண்டிருக்கோம், இது நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு யோசனை பண்ணின. காலஸ்வபாவோ நீதிச்சா பூதானியோ புருடேது சிந்தியா சம்யோகேஷாம் நது ஆத்மபாவா ஆத்மப்ய நீத சுக துக்கேதோ. காலம் காரணமா இருக்குமா, சுவாவமா, அல்லது நியதி டிசிப்ளினா, எதிர்ச்சா தன் இஷ்டமா தான் நடக்கிறதா, இல்ல பூதங்களா பஞ்சபூதங்களா, அல்லது புருஷனா ஜீவனா, இப்படின்னு யோசனை பண்ணி சம்யோகேஷாம் நது ஆத்மபாவாது இவைகளுடைய சம்யோகமும் சொல்ல முடியாது. ஏன்னா சம்யோகமானது ஒரு சைத்தன்யமாக இல்லை. ஆனா ஜீவனும் சுகதுக்கத்துக்கு காரணத்துக்கு அனீசனா இருக்கான். அவன் ஒரு சுவாதந்திரம் இல்லை, ஆகையால அவனா இருக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணி பிறகு சாதாரணமாக யோஜனையில இது சரியா வராது எனக்கூடியதான எண்ணத்துல அவ என்ன பண்ணினானா தியானத்துல தியானம் பண்ண தொடங்கின. அந்த தியானத்துல அவளுக்கு தெரிஞ்சது தியான யோகானதா அவசியம் தேவாத்மஜ முத்வகுட எண்ணிகூடா எக்காரணானி நிகிலானிதானே காலாத்மயுக்தான் எதிர்த்தேகா அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியது தேவாத்மா சக்தி. அவரிடத்துல அந்த சகுணயர்னி கூட சத்தரஜஸ்தம குணங்கள்னால தேர்ந்திருக்கக்கூடியதான பதார்த்தம் அதான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு காலாத்மயுக்தாவே காலம் ஆத்மா இவைகளை எல்லாவற்றுக்கும் மேல் நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதான தேவாத்ம சக்தி தான் காரணம். தமேகனே நிமிர்தம் ஷோடசாரம் சதார்தாரம் விம்சதி பிரத்யயாரை பிரத்யராபி அட்டகை ஷட்பை விஸ்வரூபைக பாசம் ஸ்ரீமத்கபேதம் ஸ்ரீநித்தைகரூபோகம் அப்படின்னு அவருடைய ஸ்வரூபம். அவர் ஏகனேமே ஒரே ஒரு சக்கரத்துல போயிட்டு இருக்கார். திருவிரதம் சத்வரஜஸ்தமோ குணங்களோடு கூடியிருக்கார். ஷோடசாந்தம் 16 கலைகளோடு கூடியிருக்கார். சதார்தாரம் அநேக விதமான தத்துவங்களோடு கூடியிருக்கார். விம்சதி பிரத்யராதி அவைகளுக்குள்ள 20 தனித்தனியாக ஆரங்களுக்குள்ள கெட்டிருக்கக்கூடியதான பதார்த்தம். இப்படின்னு அநேக விதமான அவருடைய ஸ்வரூபத்தை காலஸ்வரூபத்தையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பஞ்சஸ்ரோதம் பஞ்சயோன்யுக்ர பக்தாம் பஞ்ச பிராணோர் மேல் பஞ்சபுத்தி அதிமூலம் பஞ்சாவர்தாம் பஞ்சபோகைக வேத்யாம் பஞ்சாசத் பேதாம் பஞ்சபர்வாம் அதீமஹா அப்படின்னு அவர் பஞ்சஸ்ரோதோம்பு 5 விதமான ஸ்ரோதங்கள், கண்ணு காது மூக்க நாக்கு தோறு எனக்கூடியதான 5 அறிவுகள், பஞ்சயோனி யுக்னவத்ராம் இந்த 5க்கும் 5 கர்மேந்திரியங்களும் 5 வாகேந்திரிய வாகாதி 5 ஞானேந்திரியங்களும் அதோட 5 பிராணங்கள் பிராணாபான
தத்துவோதானம்னு 5 பரணங்கள், பஞ்சபூத பிராணோர்மி பஞ்சபுத்தியாதி மூலம் 5 விதமான அறிவுகள், இவைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான இந்த தத்துவம் இந்த ஜீவனுக்குள்ள இருக்கார். சர்வாஜீவே சர்வசம்ஸ்தே புரஹஸ்தே அஸ்மின் ஹம்சோ பிரஜதே பிரம்மசக்ரே. சர்வாஜீவே எல்லாருக்கும் அந்த ஜீவன சக்தியை கொடுக்கப்பட்டும், சர்வசம்ஸ்தே புரஹஸ்தே அஸ்மின் ஹம்சா, ஹம்சகான ஜீவன் அர்த்தம், பிராஜதே பிரம்மசக்ரே பிருதகாத்மானம் பிரேரிதாரம் ஜமத்வா. இந்த ஆத்மா என்னை விட வேறானவர், அகமகம்னு அறியக்கூடியதான ஆத்மாவிட வேறானவர் என்று அறிந்து கொண்டு துஷ்டத்தேன அமிர்தத்வமேதி, எப்பொழுது தனக்குள்ள இருக்கிற பரம்பொருளை பார்க்கிறானோ அப்பொழுது அவர் அமிர்தத்வத்தை அடைகிறார். அப்படின்னு உத்கீதமே பரமம் பிரம்மா தஸ்மின் திரயம் சுப்ரதிஷ்டாட்சரஞ்ச அத்ராந்தரம் பிரம்ம விதோ விஜய்வாலிதா பிரம்மணி தத்பராயோ நிமுக்தா உத்கீதமே பரமம் பிரம்மா. இந்த உயர்ந்ததான ஒரு பிரம்மா, வேதங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டதான பிரம்மா. தஸ்மின் திரயம் சுப்ரதிஷ்டம், அவரிடத்துல திரயம் போக்தா போக்கியம் பிரேரிதாரம் என கூடியதான மூணும், சுப்ரதிஷ்டா அக்ஷரஞ்சா நன்றாக பிரதிஷ்டை ஆயிருக்கு. அத்ராந்தரம் பிரம்ம பிரம்ம விதோ விதித்வா, இங்க இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பிரம்மஞானிகள் அறிந்து வீணா பிரம்மணி தத்பரம் யோனி முக்தா, பிரம்மத்தில் லயத்தை அடைஞ்சுட்டு யோனி முக்தா அதனுடைய காரணத்துக்குள்ளே ஒன்னா போயிட்டா, அதுக்காக பிரம்மஸ்வரூபமா ஆயிட்டார். சம்யுக்தமே சரமச்சரஞ்சா வியக்தாவியக்தம் பரதே விஸ்வமீஷா அனீஷஸ்ட ஆத்மா பத்தியதே புக்ருபாவாத்ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாஷை. சம்யுக்தமே சரமச்சரஞ்சா, இந்த சரம் அக்ஷரம் இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கு. வியக்தாவியக்தம் பரதே விஸ்வமீஷா, வியக்தமாகவும் வியக்தமான பிரபஞ்சம், அவ்யக்தம் அவ்யக்தமான மாய, இந்த ரெண்டையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார் விஸ்வமீஷா. அனீஷாத்மா பத்தியதே போக்திருபாவாத், இந்த ஜீவனானவன் தான் ஒரு சுவாதந்திரம் இல்லாமல் போக்திருபாவத்தை அடைஞ்சு அனீஷனாக சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார். ஆனா இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் அவரை அறிந்தால் அவரும் ஜாத்வாதேவம் முச்சதே சர்வபாதை, எல்லா விதமான பாதங்கள்ல இருந்து அவன் தப்பிச்சுக்கிறார். அஜ்ஞோ ஜோ அஜோ ஈச அனீஷோ, 2 பேர்கள் பிறவியற்றவர்கள். ஒருத்தர் சர்வஜான் பரமேஸ்வரன், ஒருத்தர் ஒண்ணும் தெரியாம இருக்கான் ஜீவன். ஏன் அஜ்ஞோ அஜோ, 2 பேரும் பரவேற்றவர் தான். ஒருத்தர் ஈஸ்வர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றவர், இன்னொருத்தர் அனீஸ்வர் ஒரு கண்ட்ரோலும் கிடையாது அவருக்கு. அஜோ ஏகவு போக்ரு போக்யார் சயுக்தா, அதுல ஒருத்தர் நான் இதை பண்ணுகிறேன் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு துன்பத்தை அடைகிறார். அனந்த ஆத்மா விஸ்வரூபோக்கிய கர்த்தா, விஸ்வரூபமான ஆத்மா, இன்னொருத்தர் அகர்த்தா, ஒன்னும் செய்யல. திரயம் எதா விந்தது பிரம்மம் ஏதது, எப்பொழுது இந்த உலகத்தையும் ஜீவனையும் ஈஸ்வரனையும் தனித்தனியா பிரித்து அறிந்து கொண்டு அந்த ஆத்ம ஞானத்தை அடைகிறானோ அப்பொழுது விந்தது பிரம்மம் ஏதது. இங்க பிரம்மம் அப்படின்னு மகாராந்த சப்தம், மகாராந்த சப்தமா இருந்தாலும் பிரம்மான்னு தான் அர்த்தம். ஏதனர் பிரம்ம மேதுமாம் மது மேதுமாம் அப்படிங்கிற பிரயோகம் இருக்கு. பிரம்மம்னு மகாராந்தமாக பிரம்மசப்தத்துக்கும் பிரயோகம் உண்டு. சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ சராத்மானோ ஈஷதே தேவ ஏகஹ தஸ்யாபித்யானாத் யோஜனாத் தத்வபாவாத் பூயஸ்சாந்தே விஸ்வமாயா நிவர்த்தே. இந்த க்ஷரமானது அழியக்கூடியது. இந்த பிரதானமான பதார்த்தங்கள் அமிர்தம் அக்ஷரம் ஹரஹா, அழியாத இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா. சராத்மானோ ஈஷதே தேவ ஏகா, ஆனா இந்த ஜீவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் ரெட்டையும் ஆட்டி வைக்கிறது பரமாத்மா ஒருவர் தான். தஸ்ய அபித்யானாத், அவரை தியானம் பண்ணுவதனால், யோஜனாத் ஜீவன பரமாத்மாவோட சேர்க்கிறதுனால், தத்துவபாவா தத்துவத்தை அறியக்கிறதுனால், பூயஸ்டாந்தே விஸ்வமாயா நிவர்த்தே, மறுபடியும் இந்த விஸ்வமாயா உலகத்துக்குள்ள மாட்டிட்டு அவஸ்தப்படுறதுங்கிற மாயையானது இவனுக்கு போறது. ஞாத்வாதேவம் சர்வபாதாபஹானி ஸ்ரீணை க்லேஷே ஜன்ம மிருத்ய பிரஹாணி தஸ்யாபித்யானாத் த்ருதீயம் தேகபேதே விஸ்வைஸ்வர்யம் கேவல ஆப்தகாமஹ. ஞாத்வாதேவம் பரமாத்மாவை அறிந்து கொண்டோமையானால் சர்வ பாச அபஹானி, இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடியதான கட்டுகள்லாம் பந்தங்கள்லாம் தெரிஞ்சு போறது. ஸ்ரீணை கிளேசை அவித்யாஸ்மிதா ராகத்வேஷ பரிவேஷம் எனக்கூடியதான கிளேசங்கள்லாம் போன பிறகு ஜென்ம மிருத்ய பிரஹாணி, ஜென்ம மரணம் எனக்கூடியதான சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ங்கிற அதெல்லாம் போறது. சத்யாபித்யானாத், அதை தியானம் பண்றதுனால திருதீயம் தேக பேதே, இந்த சரீரமானது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் எனக்கூடியதான 3 விதமான சரீரங்களும் போன பிறகு விஸ்வைஸ்வர்யம் கேவல ஆப்தகாமஹா, கேவலமான ஆப்தகாம ஸ்வரூபத்தை அடைகிறார். ஏதஜ்ஞேயம் நித்யமேவ ஆத்மசம்ஸ்தம்
நாதப்பரம் வேதிதவ்யம் கிஞ்சிது இவரைத்தான் நீங்க அறிந்து கொள்ளணும். நித்தியமேவ ஆத்மசம்சம் நமக்குள்ள எப்பவும் இருக்கக்கூடியதான் அவரை நாதப்பரம் வேதிதவ்யம் கிஞ்சிது இவர் அறிந்தவரை இன்னொன்னு அறியணும்னு கிடையாது. போக்தா போக்கியம் பிரேரிதா போக்தாவாகவும் உலகத்தை எல்லாரையும் அனுபவிக்கக்கூடியதாகவும் போக்கியமான பதார்த்தங்களாக மாறி இருக்கிறாரும் எல்லாத்தையும் பிரேரணம் பண்ணக்கூடியதான இவரை அறிந்து கொண்டு சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது எல்லாமும் இந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கு. எப்படி வன்னேரியதா யோனிகதஸ்ய மூர்த்தி நதிருத்யதே நைவஜலிங்கநாதா சபூயே வெத்தனையோரிகிருஷ்ய தத்வோபயம் வை பிரணவேனதே. நெருப்புக்காரது அரணிக்கட்டையில இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு உருவமும் காணப்படல. அரணிக்கட்டையில தான் இருக்கு, ஆனா அரணிக்கட்டையில இருக்கிற நெருப்புக்கு உருவம் தெரியல. நைவலிங்கநாதா அதே போலயே அவருக்கு அவருடைய ஸ்வரூபம் இருக்கா, தூமாதிகள்லாம் லிங்கம் இருக்கு, அதுவும் இல்லை. சபூயே வைத்தனையோ நிகரைக்கா எப்பொழுது அது இந்தனமாக ஆகிறதோ அப்பொழுது என்ன தத்வோபயம் வை பிரணவேனதே அந்த ரெண்டும் தெரிகிறது. அதே போலயே இந்த மனுஷனும் தனக்குள்ள ஒரு ஆத்மசக்தி இருக்கு என்று அறியணும். அறியணும்னா எப்படி அறிகிறது? ஸ்வதேகமரணிம் கிருத்வா பிரணவஞ்சோத்தராரணிம் தேகத்தை கீழரணியாகவும் பிரணவத்தை ஓங்காரத்தை மேலரணியாக வச்சுட்டு தியான மதனாபியாசாது அரணைய கடைஞ்சா நெருப்பு வரா போல தியானத்தை பண்ணிட்டே இருந்தேனால் உங்களுக்கு ஆத்ம தத்துவம் நன்றாக தெரியும். பஸ்யேன் நிகோட் தேவம் பஸ்யேன் நிகோடவது அந்த பரமாத்மாவை அறியணும். திரேஷு தைலம் ததனைவதற்பி ஆபஸ்ரோதஸ்வரணேஷு அக்னி திலங்களுக்குள்ள எப்படி தைலம் இருக்கோ, எள்ளுக்குள்ள தைலம் எண்ணெய் எப்படி இருக்கோ, பாலுக்குள்ள தயிருக்குள்ள எப்படி வெண்ணெய் இருக்கோ, ஆபஸ்ரோதஸ்வ அரணேஷு ஜாதி பிரவாகத்துல ஜலம் எப்படி இருக்கோ அதே போலயே அரணிக்குள்ள அக்னி இருக்கா போல ஏவமாத்மா ஆத்ம நிகிருக்கியதேசௌ அதே போல இந்த ஆத்மா தனக்குள்ள ஆத்மாவில அறியலாம், தன் சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை அறியலாம். சத்தியனையேனாம் தபசோ யோனுபத்தி உண்மையினாலையும் தபஸ்னாலையும் இவர் அறிய முடியும். சர்வவியாபினமாத்மானம் செய்வேர்பிரிவோர்பிதம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான ஆத்மா பாலு நெடுக எப்படி வெண்ணெய் இருக்கோ பாலுக்குள்ள ரகசியமா இருக்கு. அதை நாம் தயிராக்கி மோராக்கி கடைஞ்சு அப்புறம் எடுக்கணும். அதே போல இந்த சரீரத்துக்குள்ள உபநிடத்தை கண்டாலையும் ஆத்ம தத்துவத்தினாலையும் அதை நன்னா படிச்சு அறிஞ்சு குரு பக்தியினால அதை எடுத்துக் கொள்ளணும். ஆத்ம வித்யா தபோ மூலம் ஜத் பிரம்ம உபனிஷத் பரம் ஆயால் இந்த ஞானமானது ஆத்ம வித்யா தபோ மூலம். ஆத்ம வித்யை நிறைய வாசிக்கணும். வாசித்த பிறகு தான் ஏகாந்தமாக உட்கார்ந்து மனனம் பண்ணணும். தபோ மூலம் தத் பிரம்ம உபனிஷத் பரம் தத் பிரம்ம உபனிஷத் பரம் அப்படின்னு முதல் அத்தியாயம் ஆயிடுத்து. ரெண்டாவது அத்தியாயம் விஞ்ஞான பிரதமம் மன தத்வாய சவிதாதிய அக்ரஜோதிர்நிஜாய பிருத்திவியை அத்தியாபரது அப்படின்னு இந்த தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அக்னி பகவானும் மற்ற சூரியனும் புத்திய சரியான வழியில எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்காக அந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ணுகிறான். யுக்தேன மனசா வயம் தேவஸ்ய சவிதுஸ்தவே அந்த தேவஸ்ய சவிதோ சூரிய பகவானுடைய சவே அனுஜாயாம் சத்யாம் அனுஜம் இருக்குமையானால் சுவர்கேயாய சக்தியா அந்த பரமாத்ம சக்தியை அடைவதற்கு எங்களால முடியும். ஏன் அந்த தேவதைகள் அனுகிரகம் பண்ணட்டும். யுக்த்வாய மனசா தேவான் சுவர்கயோதியா பயம் சிவம் बृहज्योतिष्करिष्यत सविता प्रसुभानितान् युञ्जते मन उत युञ्जते धियः அப்படின்னு யுக்துவாய மனசா தேவான் சுவஹா சுவஹான பிரம்மமானது எங்களுடைய மனத்தை எப்பொழுது ஒவ்வொரு நாளும் பிருஹஜோதிஷ்கரிஷிதா மிக சிறந்தான ஜோதியாக பண்ணுவாரோ அப்படிப்பட்டதான சவிதா சூரியனானவன் பிரசுவாதிதான் அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எங்களுக்கு கொடுக்கட்டும். யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியः விப்ரா விப்ரஸ்ய ப்ரஹதோ விபஸ்திதः விஹோத்ராததே வயுனாவித் ஏகஹ இன்மஹி தேவஸ்ய சவிதுः பரிஷ்டுதிः எப்பொழுது இந்த மனசானது பரமாத்மாவோட சேர்க்கப்படுகிறதோ யுஞ்சதே மனஹா அப்பொழுது விப்ரா விப்ரஸ்ய ப்ரஹதோ விபஸ்திதः இந்த பிரஹதா விசேஷமாக இருக்கக்கூடியதான வியாப்தமான சர்வவியாபியா இருக்கக்கூடியதான சர்வஜனான ஒரு தேவனை விஹோத்ராததே வயுனாவித் வயுனாவிது அப்படின்னா பிரஜாவிது ஞானவிது ஞான சர்வஜனான சாட்சிபூதமான அந்த பரமாத்மா மகி தேவஸ்ய சவிதோ பரிஷ்டுதி அந்த தேவனுடைய சவிதா சூரியனாக இருக்கக்கூடியது அவருடைய பரிஷ்டுதி
பரிஷ்டுதி கர்த்தவ்யா, கஷேத்திரமானது நமக்கு நல்லது கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த மந்திரங்களை இங்க சொல்றார். நமக்கு அந்த பிரம்ம ஞானம், தியானத்தினால இந்த மந்திரங்கள் ஆத்ம தத்துவம் நமக்கு தெரியணும் எனக்கூடியதானதுக்கு தியானம் பண்ணுகிறார். அடுத்தது யுஜேவாம் பிரம்ம பூர்வியம் நமோபிர் விஸ்லோகயேது பத்யேவ சூரே ருண்ணந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ராஹ ஆயே தாமானி திவ்யானி தஸ்து யுஞ்ச தேவாம். நீங்க ரெண்டு பேரும் யாரு? சூரியன் எனக்கூடியதான சவிதாவும் பிரம்மாவும். பிரம்ம பூர்வியம் நமோபே விஸ்லோகா, மகாமகிமையோடு கூடியிருக்கக்கூடியதான தாங்கள் ஏது பத்தேவ சூரேஹே, சூரேஹே வித்வாம்சனுக்கு, வித்வாம்சனுக்கு நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கட்டும். திருண்வந்த விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா, அமிர்த புத்திராளா இருக்கக்கூடியதான தாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை திருண்வந்து கேட்கட்டும். ஆயே திவ்யானி திவ்யானி தாமானி திவ்யானி தஸ்து, திவ்யமான ஒரு இடங்களை ஸ்தானங்களை எங்களுக்கு கொடுக்கட்டும். அக்னிர் எத்திர அபிமந்தியதே, வாயுர் எத்திர அபிருத்தியதே, சோமோ எத்திர அதிரித்தியதே, தத்திர சஞ்சாயதே மனஹ, எங்க மனசான எங்க அக்னியானது கடையப்படுகிறதோ, எங்க வாயுவானவர் இங்கும் அங்கு சென்று கொண்டிருக்கிறாரோ, எந்த இடத்துல சோமமானது அதிரிச்சதே விசேஷமாக இருக்கோ அந்த இடத்துல எங்க மனசு ஒன்னாக சேர்க்கட்டும். கர்ம மார்க்கம், உபாசனா மார்க்கம், பக்தி மார்க்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். சவித்ரா பிரசவேன ஜுஷேத பூர்வியம் தத்ர யோனிம் கிரணவசேன இதே பூர்வம் அட்சிபது. சூரியரானவர் எப்பொழுது இந்த உலகத்துல பிரம்மஸ்வரூபத்தை கர்ம பலத்தை கொடுத்தாரோ, எத்தனை யோனிகே கிருணவது, எங்கே எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் நிர்மூலமாக ஆகிவிட்டதோ அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் நாங்கள் முன்னால அறிந்து கொண்டிருக்கோம். திருநகம் ஸ்தாபிய சமம் சரீரம். எப்படி தியானம் பண்ணணும்? முதுகு, கழுத்து, தலை ரெண்டும் ஒரு இடத்துல நேரா நிறுத்தி வச்சு சமம் சரீரம் பிரதேந்திரியாணி மனசாசம் நிவேச வாய்ச்ச, 5 இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எழக்கூடியதான புலன்களை எல்லாவற்றையும் மனசில் சேர்த்து வச்சு பிரம்ம உடுபேன பிரதரேத வித்வான், இந்த பிரம்மம் எனக்கூடியதான உடுபம் அந்த கம்புனால வித்வான் அவன் ஸ்ரோதம் சர்வாணி பயாவஹானி, எல்லா பயங்கரமாக இருக்கக்கூடியதான அலைகளை எல்லாம் தாண்டி அக்கறை அடைகிறார். பிராணன் பிரபீட்ய பிரபீடயேத்ய சயுக்த சேஷ்டா கீழே பிராணே நாசகயுக்ததி துஷ்டாஸ்வயுக்தமிவ வாஹமேனம் வித்வான் மனோ தாரயேத அப்ரமத்தா. பிராணான் பிரபீட்ய, பிராணாபான வியானோதான சமானம் எனக்கூடியதான 5 பிராணங்களையும் ஒரு இடத்தில் நிறுத்தி, சம்யுக்த சேஷ்டா எல்லா சேட்டைகளும் நிறுத்தி, கீழே பிராணியே நாசகையா உஸ்வதீதா மூக்குனால அந்த பிராணனை நிறுத்தி வைக்கணும். துஷ்டாஸ்வயுக்தா வாகனேனம், இந்த ஒரு வண்டியானது துஷ்டமான அஸ்வங்கள், தற்பேது இல்லாதான அஸ்வங்கள் எப்படி இழுத்துன்னு போயிடுமோ அப்படி பண்ணாமல் வித்வான் மனோதாரையேத அப்பிரமத்தா, இந்த வித்வானானவன் மனசை பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ளணும். எங்க தியானம் பண்ணணும்? சமேஷு சௌஜராவன்னிவாலுக விவர்ஜிதே சக்தி ஜலஸ்ரயாதிபே மனோனுகூலே நது ஜட்டு வேடனே குஹானி வஹதாஸ்ரயே பிரயோஜயேது. சமமான இடத்திலையும் சுத்தமான இடத்திலையும் இந்த சின்ன சின்ன கற்கள் இல்லாதான இடத்திலையும் நெருப்போ அக்னியோ வாலுக்கோ சின்ன சின்ன பூச்சிகளோ இவையெல்லாம் இல்லாத இடத்தில், பெரிய சத்தங்கள்லாம் இல்லாத கல்லோலமா இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்து விட்டு, பக்கத்துல குளம் இருந்ததுன்னா அந்த இடத்தெல்லாம் விட்டு விட்டு, ஏன்னா குளத்துல 10 பேர் வருவாளே அவளுடைய ஒரு டிஸ்டர்ப் ஆகாம ஆயில இல்லாம இருந்துட்டு மனோனோ கோலே எந்த இடத்துல இவனுக்கு நன்னா இருக்கும்னு மனசு சொல்றதோ, கண்ணுல குத்தக்கூடியதான சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாத இருக்கோ அப்படிப்பட்ட இடத்தில் குகைக்குள்ள காத்து அதிகமாக வீசாத இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணுங்க. நீஹாரதோ மார்க்க நிலா நிலானாம் கத்யோத வித்யுத் ஸ்படிகசீனாம் ஏதானி ரூபாணி புரத்தராணி பிரம்மண்யபிவ்யக்தி கராணி யோகே. இவன் தியானம் பண்ணும் பொழுது யோகாபியாசத்துல பனி, அதே போல புகை, சூரியனுடைய வெளிச்சம், நெருப்பு, காத்து, கத்தியோதம் மினுமனு பூச்சு, வித்யுத் மின்னல், ஸ்பட்டிகம், சந்திரன், இப்படிப்பட்டதான ரூபங்கள் பார்த்தா இவன் தியானமானது நல்ல வழியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதானி ரூபாணி புரஸ்தராணி பிரம்மாணி பிரம்ம அபிவியக்தி கராணி யோகே. யோகத்தை ஆரம்பிச்ச பிறகு நம்ம நல்ல வழியில இருக்கோமா இல்லையான்னு எப்படி இப்படிப்பட்டதான ரூபங்கள்லாம் தெரியும். பிருத்திவியக்னி தேஜோ நிலகே சமுத்திதே பஞ்சாத்மக யோக குணே பிரவருத்தே நதஸ்ய யோகோ நஜரா நவருத்தியோ பிராப்தஸ்ய யோகாக்னிமயம் சரீரம்
பிருத்திவி, அப்பு, தேஜம், அனிலம், காத்து, 5 பூதங்கள் இதோட சேர்ந்ததான பஞ்சாத்மகமான யோக குணமானது எப்பொழுது இவன் சரீரத்துல ஏற்பட்டிருக்கோ அப்பொழுது அவனுக்கு சரீரத்துல வியாதி இல்ல, கிழத்தனம் இல்ல, மரணம் இல்ல. பிராப்திய யோகாக்னிமயம் சரீரம், இந்த சரீரமே யோகாக்னியா ஆச்சு. யோகம் நம்ம நன்னா வந்துட்டு இருக்கோம்னு எப்படி சார் நமக்கு தெரியும்? லகுத்வம் ஆரோக்கியம் அலோலுபம் வர்ண பிரசாதம் பரதௌஷ்டபஞ்ச கந்தசுபோ முத்ரபுரீஷமல்பம் யோக பிரவருத்திம் பிரதமாம் வதந்தி. லகுத்வம் உடம்பு லைட்டா ஆறுது, ஆரோக்கியம் வியாதி இல்லாமல் இருக்கிறது, அலோலுபத்துவம் விஷயத்துல அட்டாச்மெண்ட் குறையிறது, வர்ணப்பிரசாதம் நல்லதோடு ஒரு சரீரத்துல ஒரு காந்தி ஏற்படும், ஸ்வர சௌஷ்டபஞ்ச பேசுற பேச்சானது கரெக்டா இருக்கும், கந்த சுபக நல்ல வாசனை வரும், மூத்திரபுரீஷ மல்பம் 1க்கு 2க்கு போறத குறைஞ்சு போயிடும், யோக பிரவருத்தியம் பிரதமம் வதந்தே. இதான் யோகத்தினுடைய பிரவருத்தி. முதல் ஸ்டெப்புங்கிற யதைவ பிம்பம் ஹிருதயோபலிப்தம் தேஜோமயம் ராஜதே தத்சுதாந்தம் தத்வாத்மதத்வம் பிரதமேத்யதேஹி ஏகக்ருதார்த்தோ பவதே வீதஜோகः. யதைவ பிம்பம் ஹிருதயோபலிப்தம் சவர்ணம் ராஜதம் முதலிய பிம்பங்கள் ஏதாவது தங்கமோ வெள்ளியோ அவைகள்லாம் விபூதியினால தேய்ச்சா எப்படி மிருதயோ பலிப்தம் தேஜோமயம் ராஜதே ஃபர்ஸ்ட் கிளாஸா எப்படி கண்ணா பளபளன்னு இருக்கோ அதே போல தத்வாத்ம தத்துவம் பிரதமித்யதேஹி. இப்படி நம்ம வேதாந்தத்துல வாஸ்ததான ஆத்ம தத்துவம் தியானம் பண்ண பண்ண நன்னா செய்யும். ஏகக்ரதர்த்தோ பவதே வீதஜோகா யதாத்ம தத்வேன பிரம்ம தத்துவம் தீபோபமேஹ கிப்த பிரபத்யே அதம் த்ருவம் சர்வதத்வைர் விசுத்தம் ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதைஹி. தீபம் மாதிரி தீபத்தை உபமானமாக கொண்டதான ஒரு தத்துவம் இப்படி நன்னா தெரிகிறதோ ஆத்ம தத்துவத்தினால தன்னுடைய விசாரத்தினால பிரம்ம தத்துவம் தீபம் ஒழிச்சா எப்படி நன்னா தெரிகிறதோ அப்படி செய்யறது. பறவையற்றதான சாஸ்வதமான எல்லா தத்துவங்களோட சுத்தமான அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்தால் முச்சதே சர்வபாதை ஏஷஹதேவ பிரதிசோனு சர்வா பூர்வோ அஜாதஸ்தபுகர்பே அந்தஹ. இந்த பகவான் தான் பிரதிசோனு சர்வா எல்லா திக்குகளையும் வியாபிச்சிருக்கார். இவர் தான் முதல்ல பிறந்திருக்கார். தபுகர்பே அந்த அவர் தான் எல்லா கர்ப்பங்களையும் எல்லா சரீரத்திலும் இருக்கார். சயேவஜாதஸ்தஜனிஷ்யமானா எல்லாமாக பிறந்தவரும் அவர் தான், பிறக்க போறவரும் அவர் தான். பிரத்யஞ்சன திஷ்டதி சர்வதோமுக எல்லா முகமாக எல்லா திக்கரையும் என்றும் அவர் தான் வியாபிச்சிருக்கார். யோ தேவோ அக்னவயோ அப்தயோ விஸ்வம் புவனமாதிவேஷ. இந்த பகவான் தான் அக்னியிலையும் ஜலத்திலையும் புலகத்திலையும் புவனத்திலையும் எங்கும் வியாபிச்சிருக்கார். ஓஷதீஷோ வனஸ்பதிஷோ மரம் புல்லு முதலிய பதார்த்தங்களையும் மரங்கொடிகள்லையும் அவர் தான் இருக்கார். தஸ்மை தேவாய நமோ நமஹா அப்படிப்பட்டதான் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு 2வது அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. யார் அவர்? மாயோட கூடியிருந்துகிட்டு சர்வான் லோகான் ஈசதே ஈஜினிபி எல்லா உலகங்களையும் பிரகாசிக்கிறாரோ. ஏக ஏவ உத்பவே சம்பவேஜா உலகத்துல உண்டாகிற காலத்திலையும் இருக்கிற காலத்திலையும் ஒரே யார் இருக்காரோ ஏ தாத்விதர் அமிர்தாஸ்தே பவந்தி அவரை அறிந்தால் அமிர்தத்துவம் கிடைக்கிறது. ஏகோ ஹிருத்ரோ நத்விஜய்யாய தஸ்தோ இருக்கிற பரமாத்மா ஒருவர் தான், 2வது வியக்தி கிடையாது. ஏமான் லோகான் ஈஜதே ஈஜினிபி யார் இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்காரோ. பிரத்யஞ்சனா திஷ்டதி சங்குஜோத அந்த காலே சம்சுஜ்ய விஸ்வா பவனானி கோபாஹ ஜனங்களை எல்லாவற்றையும் தன்னிடத்துல ஒடுக்கி கொண்டு அந்த காலத்தில் சேர்த்து கொண்டு உலகத்தை எல்லாம் தன்னை காப்பாற்றி கொண்டிருக்காரோ அப்படிப்பட்டதான பரமாத்மாவை தியானம் செய்யவும். விஸ்வத சற்றுத விஸ்வதோ முகோ விஸ்வதோ பாஹுரத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யாம் தமதி சம்பதத்ரை தியாவா பிரபூமி ஜனயன் தேவ ஏகா. அவர் விஸ்வதோ விஸ்வரூபமாக எங்கும் கண்களை உடையவர். புத விஸ்வதோ முகா அவர் எல்லா பக்கத்திலையும் முகத்தை உடையவர். விஸ்வதோ பாஹோ அவருடைய கைகள் எல்லா இடத்தையும் இருக்கு. புத விஸ்வதஸ்பாத் பாதன பாதம்னு அர்த்தம். எங்கும் அவருடைய பாதங்கள் உண்டு. சம்பாஹுப்யாம் தமதி சம்பதத்ரை அவர் 2 கைகளோடையும் எல்லாவற்றையும் உலகத்தை ஒன்னா சேர்க்கிறார். தியாவா பிருதிவி ஜனயன் தேவ ஏகா இந்த பூமியும் ஆகாசத்தையும் 2 சேர்த்து வச்சது உண்டு பண்ணியது அவர்தான். யோ தேவானாம் பிரபவஞ்சோத்பவஞ்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மஹர்ஷே ஹிரண்ய கர்ப்பம் ஜாயமான ஜனயாமாத பூர்வம் தனோ புத்தியா சுபயா சயுனக்து. யோ தேவானாம் பிரபா தேவதைகள்ல யாரு உண்டு பண்ணினாரோ, உத்பவஸ்தா யாரு போஷகனா இருக்காரோ, உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் உயர்ந்தவராக இருக்காரோ. ருத்ரோ மஹர்ஷி அவர் தான் ஹிரண்ய கர்ப்பம் ஜனயாமாத பூர்வம் ஹிரண்ய கர்ப்பரை உண்டு பண்ணினார்.
தனோ புத்தியா சுபயா சங்கியுனத்தோ அப்படிப்பட்ட அவர் எங்களுக்கு நல்ல புத்தியோட எங்களை நல்ல புத்தியோட சேர்த்து வைக்கணும். யாதே ருத்ர சிவாதனோ ரகோரா பாபகாஜனே தயானஸ்தனு வாசந்தமயா கிரிஜந்தாபிதாகி. அப்ப யாதே ருத்ர சிவாதனோ எந்த உங்களுடைய மங்களமான உருவம் இருக்கோ, சிவனுக்கு 2 உருவம், ஒண்ணு கோரமான உருவம் சம்ஹார காலத்தை எல்லாவற்றையும் சாப்பிடுறவர், அதே போலயே மங்களமான உருவம் சர்வதா சர்வகாலமும் க்ஷேமத்தை நமக்கு அளிக்கிறவர், நன்மனை கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான் அகோரா அபாபகாசினி, அகோரமா இருக்கக்கூடியது, எங்களுடைய புண்ணிய பாவங்களை எல்லாவற்றையும் அழித்து கொண்டு சுத்தமாக பற்றவர். தயானஸ்தனுவாசம் தமயா, அப்படிப்பட்டதான சரீரத்துடன் தம் தமயா நல்லதை கொடுக்கக்கூடியதான் அவருடைய ஏ கிரிஜந்தா பர்வதத்துல இருக்கக்கூடியதான பரமாத்மாவே அபிஜாகி உங்களுடைய உருவத்தை எங்களுக்கு காட்டுங்கள். யாமிஷம் கிரிஜந்தா சேபவே திவாம் கிரிகிரதாம் குருமாஹிகம் சே புருஷம் ஜகத். யாமிஷம் கிரிஜந்தா எந்த ஒரு வில் அம்ப கையில வச்சிருக்கேடா அஸ்தே உங்க கையில பேர்வர்ஷி தரித்து கொண்டிருக்கேடா. சிவாங்கிரி கிரதாம் குரு எங்களுக்கு நல்லதையே பண்ணுங்க. மாஹிகம் எங்களை ஹிம்சை பண்ண வேண்டாம். புருஷம் ஜெகத் ததப்பரம் பிரம்ம பரம் பிரஹந்தம் யதானிகாயம் சர்வபூதேஷு கூடம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் ஈஷம் சம்ஞாத்வா அமிர்தம் பவந்தி. ததப்பரம் இந்த உலகத்துக்கு மேல இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபம், மிக உயர்ந்ததான ஸ்வரூபம். யதானிகாயம் சர்வபூதேஷு கூடம் அந்தந்த சரீரத்துக்கு தகுந்தா போல ரகசியமாக அந்தந்த சரீரத்துல இருக்காளோ. விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் உலகத்தை எல்லாம் உலகத்துக்கு ஒருவரா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான ஈஸ்வரனை ஞாத்வா அமிர்தா பவந்தி அறிந்து கொண்டு அமிர்தாடாரா. வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வண்ணம் தமசப்பரத்தாத் தமேவ விதித்வா அதிமிருத்யமேதே நானிய பந்தா வித்யதேயனாய. வேதாஹமேதம் அப்படிப்பட்டதான அந்த புருஷம் மகாந்தம் மகாத்மாவான அந்த புருஷனை நாங்கள் அறிந்தோம். எப்படி ஆதித்ய வர்ணம் சூரியன் எப்படி மத்தியான வேளையில வெறும் பிரகாசம் ஒளியாக மட்டும் இருக்காரோ அந்த ஸ்வரூபத்தை தமசப்பரத்தாத் இருட்டுக்கு அப்பாற்பட்டவர். தமேவ விதித்வா அவரை மட்டும் நாம் அறிந்து கொண்டு அதிமிருத்யுமேதி மிருத்யுவை தாண்டுகிறான். நானிய பந்தா வித்யதேயனாய மோட்சத்துக்கு இதை தவிர வேற வழி இல்லை சுவாமி. யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நாணியோ நஜ்ஜாயோஸ்தி கஸ்யத் விருட்சைவ ஸ்தப்தோதி விதிஷ்டத்யே கஸ்தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம். யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி எவரை விட உயர்ந்ததா ஒரு தத்துவம் வேற ஒண்ணும் உலகத்துல இல்லையோ. யஸ்மான் நாணியோ எவரை விட சின்னதான பொருள் வேற ஒண்ணும் இல்லையோ. எவரை விட மிக பெரியதான பொருள் வேற ஒண்ணும் இல்லையோ. மரம் மாதிரி அசையாம காத்தில்லாத இடத்துல மரம் அசையாம எப்படி இருக்கோ அப்படி கூட்டஸ்தனாக யார் இருக்காரோ, யாரால இந்த உலகம் முழுக்க ஜனங்களோட பூர்ணமாக பட்டிருக்கோ அப்படிப்பட்டதான பரமாத்மாவை வணங்குகிறேன். ததோ எது தரதரம் ததரோபமனாமயம் ஏதஸ்விரமிருதாஸ்தே பவத்யதேதரே துக்தமேவாபியந்தி. ததோ எதுத்தரதரம் அதை விட யார் மேல இருக்கோ தது அரூபம் அனாமயம் அதுக்கு உருவமும் இல்ல, ஒரு ரோகாதிகளும் ஒண்ணும் இல்ல, ஒரு துன்பமும் இல்ல. ஏதஸ்விரமிருதாஸ்தே பவந்தி இதை யார் அறிந்துக்கிறாளோ அவ அமிர்தத்தை அடைகிறார். யதா இதரே அப்படி இல்லாதவ துக்கமேவா அபியந்தி துன்பத்தை தான் அடைகிறார் இந்த பரமாத்மாவை அறியாத போனால். சர்வானன சிரோ கிரீவஹ சர்வபூத குஹாஜயஹ சர்வவ்யாபி பகவான் தஸ்மாத் சர்வகத சிவஹ. இவர் சர்வானன சிரோ கிரீவஹ எங்கும் முகங்கள் எங்கும் தலைகள் எங்கும் சரீரங்கள் கை கால்கள் இருக்கிறவர். சர்வபூத குஹாஜய ஆனா எல்லாருடைய பிராணிகளுடைய குகையிலையும் புத்திகளிலும் இருக்கிறார். சர்வவியாபி எங்கும் வியாபித்திருக்கார். ச பகவான் தஸ்மாத் சர்வாத்மனஹ சிவஹா ஆயால் சர்வாத்மாவாக சிவஸ்வரூபமாக இருக்கார். மகான் பிரபுர் வை புருஷா தத்வஸ்ய ஏஷ பிரவர்த்தகா இவர் பிரபு எல்லாமாகவும் இருக்கார், எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வைத்து இருக்கார். ஆனா என்னுடைய மனசை தூண்டுறவர் அவர் தான். தத்வஸ்ய தத்துவம்னா அந்த கரணம். ஏஷ பிரவர்த்தகா சுனிர்மலாத்மிமாம் பிராப்திம் ஈசானோ ஜோதிரவ்யய மலமில்லாதான சுத்தமான இந்த நிலையை அடையறதுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு ஜோதிஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் இவர் ஒருவர் தான். அங்கொட்ட மாத்திர புருஷோத்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா ஹிருதாமன்வைதோ மனசா விகிருப்தா ஏதஸ்விதர்வதாஸ்தே பவந்தி. அங்குட்ட மாத்திரமாக என்னுடைய இதயத்துல இதயம் அங்குட்ட சைஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள இருந்துருக்கார். சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டா எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் இருக்கார்.
கிருதாமன்வீசா புத்தியினால் அவர் யார் அறியப்படுகிறாரோ அப்பொழுது மனசாதிகுப்தா ஏ தர்மசாஸ்திரே பவந்தி இதை அறிந்து கொள்ள அமிர்த நிலையை அடைகிறார். சஹஸ்ரஜேருஷ புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் தபோவிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டத்த ஜாங்குலம் ஆயிரக்கணக்கான தலைகளுடனும் ஆயிரக்கணக்கான கண்களுடனும் ஆயிரக்கணக்கான பாதங்களுடையும் பூமி எல்லாம் வியாபித்து பூமியை சூழ்ந்து கொண்டிருந்துட்டு அதுக்கு மேல இந்த 14 புவனங்களுக்கு மேலையும் தங்கி நிற்கிறார். புருஷயே வேதம் சர்வம் யத் பூதம் யத் பவ்யம் உதாவிரதத்வேஷானோ யதன்னேனாதிரோஹதே. புருஷ ஏவேதகம் சர்வம் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அவரால் தான் வியாபிக்கப்பட்டிருக்கு. எத் பூதம் எத் பவ்யம் எது முன்னால இருந்ததோ எது பின்னால வரப்போகிறதோ எல்லாம் அவரால் தான் சூழப்பட்டிருக்கு. உதாமிருதஸ்ய ஈசானஹ அவர்தான் அமிர்தத்வஸ்ய ஈசானஹ மோட்சத்தை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவர். எதன்னேனா திரோஹதே இவர் இந்த அன்னத்தினால பஞ்சபூதங்கள்னால கர்மாக்கள்னால அவர் மறைக்கப்பட்டிருக்கார். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோட்சோமுகம் சர்வதஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திட்டதே. எல்லா இடத்துலயும் கைகள், எல்லா இடத்துலயும் கால்கள், எல்லா இடத்துலயும் கண்கள், எல்லா இடத்துலயும் தலைகள், முகங்கள். சர்வதஸ்ருதிமல்லோகே ஸ்ருதின காதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் காதுகளோடு இருந்து கொண்டு சர்வமாவிருத்திய திட்டதே. அதே போல சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம். அப்படி பரமாத்மாவுக்கும் கண்ணு காது கை காலு இருக்கா சார்? அவருக்கு நிஜமா இல்ல, ஆனா அவைகள்லாம் இருக்கா போல காட்டுற. அதனால சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வஸ்ய பிரபுமேஷானம் சர்வஸ்ய சரணம் பிரஹத். எல்லோருக்கும் சரணமா இருக்கா கூடியதான ஸ்வரூபம் ஒருவர் தான். அவர் எங்க பார்க்கலாம்? நவத்வாரே புரே தேஹி ஹம்சோலேலாய தேவஹி 9 ஓட்டை இருக்கா கூடியதான இந்த சரீரத்துக்குள்ள இங்கும் அங்கும் இருக்கார் சார். வசி சர்வஸ்ய லோகஸ்ய தாவரஸ்ய ஜரஸ்யதா எல்லா லோகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அசைகிற பொருளையும் அசையாத பொருளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அபாணிபாதோ ஜவனோ கிரஹீத பத்யத்ய ஜக்ஷுணோத்ய கர்ணஹ தவேத்ய வேத்யம் நதஸ்ய வேத்தா தமாஹுரக்வம் புருடம் மகாந்தம். கைகால் இல்லாதவர், வேகமா போகிறவர், எல்லாத்தையும் முடிச்சுக்கிறவர், கண் இல்லாமலே பார்க்கிறவர், காதுகள் இல்லாமலே கேட்கிறவர், அறியக்கூடியதான பொருள்களை அறிவர் அவரொத்தர் தான். ஆனா அவரை அறிந்து கொள்வதற்கு வேற ஒரு பதார்த்தமும் இல்ல. தமாஹுரக்வம் புருடம் மகாந்தம் அப்படிப்பட்டதான் அவர் தான் மிக சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நைதோஸ்யதந்தோ சமக்கிரதம் வஸ்யதி வீதஜோகா தாது பிரசாதான் மகிமானமீஷம். அணோரணியான் அணுக்களுக்கு அணுவா இருக்கிறவர், பெரிய பதார்த்தங்களை விடையும் பெருசா இருக்கிறார். ஆனா எல்லோருடைய இதய குகைக்குள்ள ரகசியமாக இருந்து கொண்டிருக்கார். தம் அக்கிரதும் பசியதி வீதசோகா அப்படிப்பட்டதான அவரை யார் பார்க்கிறாரோ அவ வீதசோகோ பவதி துன்பங்கள் அற்றவனாக ஆகிறான். அது தாது பிரசாதான் மகிமானமீஷம் ஈஸ்வர பிரசாதத்தினால தாதுகுண பரமேஸ்வருடைய பிரசாதத்தினால அவருடைய மகிமையை இவன் அறிகிறான். வேதாகமேதம் எல்லாமாகவும் இருக்கார். அந்தந்த உபாதி மாதிரி சின்ன எறும்பா இருந்தா எறும்புக்குள்ள எறும்பா இருக்கார், யானையா இருந்தா யானையா இருக்கார். மனுஷனுடைய ஹிருதயம் அங்கொட்ட மாத்திரம் இருக்கு, மனுஷனுடைய ஹிருதயம் அங்கொட்ட மாத்திரம், அதுக்குள்ள அங்கொட்டமா இருக்கார். யானைக்கு ஹிருதயம் பெருசா இருக்கு, அதுல அந்த சைதுல இருக்கு. அப்படி அணுவாக இருக்கக்கூடியதான எறும்புக்குள்ளயும் அணுவா இருக்கார். எந்த சின்ன பூச்சியா இருந்தா அதுக்குள்ளயும் அவர் இருக்க, அவர் இருக்க தொட்டதான் அந்த சரீரமானது வேலை செய்யறது. ஆகையால் எல்லாத்துக்கும் அந்தந்த சக்தியா அவர் இருக்கார். உபாதி சைத அனுசரிச்சு அது செய்திருக்கார். வேதாகமேதம் அஜனம் புராணம் சர்வாத்மானம் சர்வகதம் விபுத்வாத் அப்படிப்பட்டதான மரணம் இல்லாதான அந்த பரமாத்மாவை சர்வாத்மானம் எங்கும் வியாபித்திருக்க கூடியதான பரமாத்மாவை அறிகிறேன். அவர் அறிந்தால் ஜன்ம நிரோதம் பிரவதந்தி. இது ஒண்ணுதான் நமக்கு பிறவிக்கு கட்டுப்பட்ட பிறவியை தராத இருக்கக்கூடியதான தத்துவம் என்று பிரம்மவாதினோஹி பிரவதந்தி நித்யம் பிரம்மவாதிகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு 3வது அத்தியாயமாச்சு. அதுக்கப்புறம் 4வது அத்தியாயம் ஏகோ அவர்ணோ பகுதா சக்தி யோகாது வர்ணானேகான் நிகிதார்த்தோ ததாதி விஜயந்தே விஸ்வமாதவ சதேவ தனோ புத்தியா சுபயா சயுனக்தோ. யார் ஒருவர் நிர்விசேஷமாக இருந்து கொண்டு அநேக சக்திகளோட கூடி இருந்து கொண்டு அநேக வர்ணங்களோட கூடின பதார்த்தங்களோட இருக்கக்கூடியதான அம்சத்தில் யார் இருக்காரோ விஜயித்த அந்தே விஸ்வமாதவ் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் தனக்குள்ள யார் சேர்த்துக்கிறாரோ முதல்ல யார் இந்த உலகத்தை உண்டு பண்றாரோ அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா சுகமான மங்களமான ஒரு அறிவினால் ஆத்ம தத்துவத்தினால் எங்களை சேர்க்கட்டும்.
ததேவாத்மிஸ்ததாதித்யஸ்தத்வாயுஸ்தது சந்திரமாः ததேவ சுக்ரம் தத் பிரம்மா ததபாஸ்த பிரஜாபதே. அதே ஒரு தத்துவம் தான் அக்னியாகவும் சூரியனாகவும் வாயுவாகவும் சந்திரனாகவும் அல்லது கிரகங்களாகவும் அது எல்லா பிரஜாபதியாகவும் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். எல்லாமாகவும் எல்லா சரீரத்திலையும் அவர் இருக்க தொட்டுதான் அதாவது அந்தந்த வேலை செய்கிறது. அந்த பரமாத்மா துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமாரவுதவா குமாரே துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சதி துவம் ஜாதோ பவதி விஸ்வதோ முகா. நீங்கள் தான் பெண்ணாகவும் நீங்கள் தான் ஆணாகவும் நீங்கள் தான் பையனாகவும் நீங்கள் தான் பெண்ணாகவும் நீங்கள் தான் ஜீரணமாகவும் வயசான கிழத்தனத்துல கம்ப புடிச்சுட்டு நடக்கக்கூடியதான விருத்தாப்பிய விருத்தனாகவும் தாங்கள் தான் இருக்கார். எல்லாமாகவும் தாங்களே ஆயிருக்கேள். நீலப்பதங்கோ ஹரிதோலோ ஹிதாட்சா தடித்வர்தாருதவஸ்தமுத்ரா அநாதிமத்வம் விபுவே விபுத்வேன வர்த்ததே எதோ ஜாதானி புவனானி விஸ்வா. தாங்கள் தான் நீலமாகவும் தாங்கள் தான் பட்சியாகவும் தாங்கள் தான் மஞ்சளாகவும் தாங்கள் தான் சிவப்பான பதார்த்தமாகவும் தாங்கள் தான் மின்னலாகவும் தாங்கள் தான் சமுத்திரமாகவும் அல்லது ரித்துக்களாகவும் ஆதி அந்தம் இல்லாதான விபவான பதார்த்தமாகவும் உலகத்துல உண்டாக கூடியதான எந்தெந்த பதார்த்தமா இருக்கோ எல்லாமாகவும் தாங்கள் தான் காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் அதோ அஜாமேகாம் லோஹிதஜக்ல கிருஷ்ணாம் பக்வே பிரஜா சுஜமானாம் சரூபா அதோ ஏகோ ஜடமானோனுசேதே ஜஹாத்யேனாம் புக்தமோகாமஜோன்யா அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம். லோகத்துல பாருங்க ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடானது ஒரு பெண்ணானது ஆடானது அநேக குட்டி ஆடுகளை உண்டு பண்றது. அது எப்படி சிவப்பாகவும் வெளுப்பாகவும் கருப்பாகவும் இருக்கிற ஆடுகள்லாம் உண்டு பண்றது. இப்படிப்பட்டதான ஆடுகளை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பெண்ணாட ஒரு ஆணாடு சேர்ந்துண்டு இந்த உற்பத்திக்கு காரணமா இருக்கு. அதற்கு பிறகு என்ன பண்றது? இந்த பெண்ணாடு அதை விட்டு விட்டு அல்லது ஆணாடு அதை விட்டு விட்டு தனியா போறது. அதே விதமா தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான வெவ்வேறு பதார்த்தங்களையும் சம்சாரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கான் இந்த ஜீவன். எப்பொழுது இந்த ஜீவனானோ இந்த பரமாத்மாவை பார்க்கிறானோ அப்பொழுது இவைகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தனிமையாக தனித்து நிற்கிறான். சமானம் விருட்சம் பரிஷத்வஜாதே தயோரன்யப்தி பலம் ஸ்வாது அத்தி அனஸ்னன்யோ அபிஜாகசெய்தி துவாசுபர்ணா. ரெண்டு பட்சிகள் இந்த மனுஷனுடைய சரீரத்துல இருக்க நல்ல ரெக்கைகளோடு இருக்கக்கூடியதான ரெண்டு பட்சிகள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த சரீரத்தை பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு பட்சி ஜீவன் எனக்கூடியதான பட்சி சம்சாரத்துல வரக்கூடியதான சுக துக்கங்களையும் லாபாராகங்களையும் ஜெயா ஜெயங்களையும் இவைகளையும் பார்த்து கொண்டு அதுல இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கு. பின்னால் ஒரு சாட்சியாக ஒரு பட்சி இருக்கார். அவர் இதை ஒன்னும் பார்க்கல, அந்த ஜீவனை பார்த்து கொண்டிருக்கார். அவ்வளவுதான். சமானே விருட்சே புருடோ நிமக்னா அநீதயா ஜோஜதி முக்கியமான துஷ்டம் யதா பத்யதி அந்யமீஷம் அத்தியமயமானம் இது வீசோதா. ஒரே விருட்சத்துல இருக்கக்கூடியதான் இந்த புருஷன் அந்த ஜீவனானவன் அனீசையா சோச்சதி முக்கியமான மோகத்தை அடைஞ்சு நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டு இருக்கான். எப்பொழுது இந்த ஜீவனானவன் தனக்குள்ளேயே தன் சரீரத்திலேயே இதயத்துல இருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்க்கிறானோ அத்திய மகிமானம் இந்த உலகமெல்லாம் இந்த பரம்பொருடைய மகிமை என்று அறிகிறானோ அப்பொழுது வீசசோகனா ஆகிறான். அது ஆகிறதுக்கு எப்படி வழி? ரிதோ அக்ஷரே பரமேவ்யோ மன்யஸ்மின் தேவாதிவித்வே நிஷேது யத்தன்ன வேதகி மிருதகாரிஷ்யதி யைத்தத்விதுரமசாஸ்தே பவந்தி இமே சமாசதே. ருதஹ அக்ஷரஹ பரமேவ்யோமன். இந்த வேத அக்ஷரங்கள் வேத மந்திரங்கள்னா பரமாத்மாவினிடத்துல ஆகாசத்துல போக்கப்பட்டிருக்கு. எஸ்மின் தேவே அதிவிஷ்டே நிஷேதோ. எந்த இடத்துல எந்த மந்திரங்கள்ல தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்காளோ அப்படிப்பட்டதான் அந்த வேதோக்தமான தத்துவத்தை யாரு புரிந்து கொள்ளவில்லையோ அவளுக்கு இந்த மந்திரங்கள் என்ன பண்ணும்? அந்த அர்த்தத்தை தெரியாதவாள் இந்த மந்திரம் என்ன பண்ணும்? எயித்தத் விதுகு. அது இந்த மந்திரத்தை குருமுகமாக யார் அறிவாளோ அவளுக்கு தஹிமே சமாசதே இந்த தத்துவத்தை அடைகிறார்கள். தந்தாம் ஸ்ரீயஜ்ஞாரதவோ பிரதானி பூதம் பவ்யம் எச்ச வேதா வதந்தி அஸ்மான் மாயி சுஜதே விஸ்வமேதது தஸ்மின்ஸ்தான்யோ மாயையா சந்நிருத்தா. தந்த மந்திரங்கள் என்ன, யஜ்யங்கள் என்ன, கிரதுக்கள் என்ன, விரதங்கள் என்ன, பூதம் பவ்யம் எச்ச வேதாவதந்தி முன்னும் முன்னும் வேதங்கள் எது சொல்றதோ அஸ்மான் மாயை ஸ்ருததே விஸ்வம் இவைகள்லாம் இந்த உலகங்களை எல்லாவற்றையும்
இந்த பரமாத்மா சிருஷ்டிக்கிறார். தஸ்மிஷ்டான்யோ மாயையா தன்னிருத்தா, அவரால் தான் எல்லாம் மாயினால போக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான மாயை தான் உலகத்துக்கு பிரகிருதி என்று அறியவும். மாயாம் பிரகிருதின் வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் தஸ்யாவயவபூதைஸ்து வியாப்தம் சர்வவிதம் ஜகத். இந்த உலகமெல்லாம் மாயினால் நிர்மிக்கப்பட்டது. அந்த மாயைக்கு அதிபதியா பரமாத்மா இருக்கார். அவரால் தான் இந்த பூமையெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு. யோ யோனிம் யோனிமதி திட்டத்யேகா யஸ்மின் இதம் சஞ்ச விஜயிதி சர்வம். யார் உலகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் அதுக்கு காரணத்தையும் தான் தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்காரோ, யஸ்மின் விதம் சஞ்ச விஜயிதி சர்வம், யாரிடத்துல இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கோ, சமீதானம் வரதம் தேவமீட்யம், எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியதான அவரை, வரதம் வரத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை நிஜாயா அறிந்து கொண்டு சாந்தி அத்தியந்தமேது அத்தியந்தமான மனசாந்தி அடைகிறார். யோ தேவானாம் பிரபவஸ்த புத்தவஸ்த விஸ்வாதிபோ ருத்ரோ மஹர்ஷி திரண்யகர்ப்பம் பத்யதஜாயமானம் தனோ புத்தியாதபயா சஞ்யுனஸ்தோ. யாரு இந்திரியங்களுக்கு உண்டு பண்ணினவரோ, யாரு இந்திரியங்களை காப்பாற்றுகிறாரோ, யாரு எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ, அப்படிப்பட்டதான இரண்ய கர்ப்பராக இருக்கக்கூடியதான அவரையும் உண்டு பண்ணின அவரை தாங்கள் எங்களுக்கு சரியான ஆத்ம தத்துவத்தோட எங்களை சேர்த்து வையுங்கள். யோ தேவானாம் அதிபோ யஸ்மின் லோகாஹ அதிஷ்டிதாஹ யஈஷே அஸ்ய த்ரிபதஸ்ய தஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா. யஸ்மின் லோகாஹ யோ தேவானாம் அதிபஹ, யார் எல்லா தேவதைகளுக்கும் அதிபதியா இருக்காரோ, யஸ்மின் லோகாஹ அதிஷ்டிதாஹ, யார் இடத்துல எல்லா லோகங்களும் போக்கப்பட்டிருக்கோ, யஈஷே அஸ்ய த்ரிபதஸ்ய ரெண்டு கால் பிராணிகளையும் நாலு கால் பிராணிகளையும் யார் கண்ட்ரோல் பண்றாரோ, அப்படிப்பட்டதான அந்த தேவதைக்கு எங்களுடைய நமஸ்காரம் போய் சேரட்டும். சூக்ஷ்மாத்ம சூக்ஷ்மம் கலிலஸ்ய மத்தியே விஸ்வஸ்ய ஸ்வட்டாரமநேக ரூபம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா சிவம் சாந்தி மத்தியந்தமேதே. அதிசூக்ஷ்மமான இந்த பதார்த்தம், கஷ்டமான இந்த பதார்த்தங்க உலகத்துக்கு நடுவுல இருக்காரவர். விஸ்வஸ்ய சிரஷ்டாரம் அநேக ரூபம், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பிராணியும் அதெல்லாம் சிருஷ்டித்தவர், அநேக உருவங்களா இருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த ஏகம் பரிவேஷ்டிதாரம், உலகத்தை எல்லாத்தையும் வியாபித்திருக்கிற அவரை ஞாத்வா அறிந்து கொண்டு சிவம் சாந்தி அத்தியந்தமேதி அத்தியந்தமான சாந்தி அடைகிறார். தயேவ காலே புவனஸ்ய கோப்தா விஸ்வாதிப சர்வபூதேஷு கூடः யஸ்மின் யுக்தா பிரம்மர்ஷயோ தேவதாஸ்த தமேவ ஞாத்வா மானுஷாசாம் சினத்தி மிருத்யுபாசாம் சினத்தி. தயேவ காலே புவனஸ்ய கோப்தா, அவர்தான் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் அந்தந்த தகுந்த காலத்துல அவளை காப்பாற்றிக் கொண்டிருக்கார். விஸ்வாதிபா சர்வபூதேஷு கூடः, உலகத்துல இருக்கிற எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவர். ஆனா எல்லாருடைய பிராணிகளுடைய சரீரத்திலையும் இருக்கிறவர். யஸ்மின் விஸ்வா பிரம்மர்ஷயோ தேவதாசா, யாரிடத்தில் பிரம்மர்ஷிகள் தேவதைகள் எல்லாரும் கொக்கப்பட்டிருக்காளோ, தமேவம் ஞாத்வா இப்படி அறிந்து கொண்டு மிருத்யுபாசாம் சினத்தி ஹிருதாத்பரம் மண்ட விவாதி சூக்ஷ்மம் ஞாத்வா சிவம் சர்வபூதேஷு கூடம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதை. இந்த நெய், தயிர், முதலிய பால் இவைகளுக்கு மேல ஒரு ஆடையானது எப்படி பின்னால காணப்படுகிறதோ, அந்த ஆடையானது அதற்குள்ள முன்னாலேயே ரகசியமாக இருந்ததோ, அதே போல உலகத்துக்குள்ள ரகசியமாக அந்த பரமாத்மா இருக்கிறார். ஒவ்வொரு பிராணிலும் ஒவ்வொரு அணுவிலையும் பரமாத்மா இருக்கார். ஆனா உங்களுக்கு தெரியல. அவரே ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாதையே, அவர் அறிந்தால் எல்லா பாசங்களுக்கு உங்களுக்கு விமுக்தி கிடைக்கிறது. ஏஷ தேவோ விஸ்வகர்மா மகாத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டः ஹிருதா மனீஷா மனசாபிக்ருப்தோ ஏதத்விதரமிருதாஸ்தே பவந்தே. இந்த தேவன் ஒருவர், உலகத்தை உண்டு பண்ணினவர் மகாத்மா, எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்துல ரகசியமாக கொக்கப்பட்டிருக்கார். ஹிருதா மனீஷா மனசா அபிகிருப்தா, இதயத்தில் சேர்த்து வச்சதான மனசினால் அவரை எப்பொழுது பார்க்கப்படுகிறாரோ, யார் இவரை அறிகிறாளோ அவ மோட்சத்தை அடைகிறாள். யதா அதமஹா தன்னதிவா நராத்ரே ந தன்னதாசம் சிவ ஏவ கேவலஹ ததக்ஷரம் தத்தவிதுர்வரேண்யம் பிரஜ்ஞாச தஸ்மாத் புராணி. யதா அதமஹா, அவர் இருட்டற்றவர். அதன்னு நதிவா, பகலும் இல்ல ராத்திரியும் இல்ல.
சத்தான பதார்த்தமாகவும் இல்ல, அசத்தான பதார்த்தமாகவும் இல்ல. ஆனா எப்படி இருக்காரு? கேவலமான மங்கள வடிவமா இருக்கார். ததக்ஷரம் தத்சவிதர் வரேண்யம். உலகத்தை எல்லாவற்றையும் காப்பாத்துறதான அந்த பரமேஸ்வரன் இருக்காதே, சூரிய பகவான் வரேண்யம், எல்லாராலையும் போற்றத்தக்கவர். அப்படிப்பட்டவர் பிரஜா ஜகஸ்மாத் பிரசுதா புராணி. அவரிடத்தில் தான் எல்லா விதமான அறிவுகளும் உண்டாச்சு. நைனமோர்த்வம் நதிர் கஞ்சம் நமஸ்தே பரிஜஸ்ரம் பிரஜக்ரபது நதஸ்ய பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யதா. அவருக்கு மேலையும் கீழையும் நடுவுலையும் உலகத்திலையும் எங்கேயும் அவரை ஒன்னும் சூழ முடியாது. நயஸ்ய பிரதிமா அஸ்தி. அவருக்கு உபமான பதார்த்தம் அவர் மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யஸ்ய நாம மஹத்யதா. அவருடைய பேரு யசஸ், புகழ் என்று சொல்லலாம். அவ்வளவுதான். ந சந்திரசே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்டநயனம். அவருடைய உருவம் நம்ம பார்க்கக்கூடியதான நிலையில இல்ல, அதனால்தான் நம்ம கண்ணால அவரை பார்க்க முடியாது. கிருதாகிருதிஷ்டம் மனசாயேனம். இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அவரை புத்தியினால அவரை பார்க்கலாம். ஏவமேவம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி. இப்படி யார் அறிகிறாளோ அவ அமிர்தாளாகிறாள். அஜாதயித்யேவ கஸ்தித் பீரு பிரபத்யதே. பறவையற்றவர் அவர் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கா சில பேர். ருத்ரயத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாஹி நித்யம். அப்பா ஏ பகவானே ருத்ரனே, உங்களுடைய தட்சிண்யமான ஒரு முகம், கருணையோடு கூடியதான ஒரு அபிப்பிராயம், என்னை காப்பாற்றணும் எனக்கூடியதான முகம் இருக்கே, தேனமாம் பாஹி நித்யம். அதனால் எங்களது எப்பொழுதும் காப்பாற்றுங்கோ. மானஸ்தோ கேதனையே மான ஆயுஷமானோ கோஷமானோ அஸ்வேஷரீரிட வீராங்மானோ ருத்ரபாமிதோபதேர் அவிஷ்மந்தஸ்ரதமித்வா அவாமஹே. மானஸ்தோகே, எங்காவது குழந்தைகளை நீங்க ஹிம்சை பண்ண வேண்டாம். தனையே சின்ன குழந்தைகளை கொஞ்சம் வளர்ந்தவாழ நீங்க கொல்ல வேண்டாம். மான ஆயுஷி, என்னுடைய ஆயுஷை குறைக்க வேண்டாம். மானோ கோஷு, எங்காவது இருக்கிற பசுக்களை நீங்க கொல்ல வேண்டாம். மானோ அஸ்வேஷுரீரிட, எங்காவது இருக்கக்கூடியதான குதிரைகளை காப்பாத்துங்கோ. வீராங் மானோ, எங்காவது இருக்கக்கூடியதான வேலைக்காரால காப்பாத்துங்கோ. பாமிதோ வதீஹி, யாரையும் கொல்ல வேண்டாம். அவிஷ்மந்தஸ்ததமித்வாஹவாமஹே, நாங்கள் தங்களுக்கு பக்தி பூஜை எனக்கூடியதான அவிசை எங்களை காப்பாற்றும் பொருட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. த்வி அக்ஷரே பிரம்மபரே ஸ்வனந்தே வித்யா வித்யே நிஹிதே யத்ர கூடே தரம் து அவித்யா கமிருதம் து வித்வா வித்யா வித்யா ஈசதே யஸ்து சோன்யா. இந்த உலகத்துல அழியாத பதார்த்தங்கள் 2 உண்டு. அக்ஷரம்னு ஒண்ணு, அக்ஷரம்னு ஒண்ணு. பிரம்மபரே ஸ்வனந்தே வித்யா அவித்யே, ஈட்டாவாசத்துல வித்யாஞ்சா வித்யாஞ்சான்னு சொன்னோம் பார்த்தா, அப்படி கர்ம மார்க்கம் ஒண்ணு, உபாசனா மார்க்கம். நிஹிதே யத்ர கூடே சரந்தோ அவித்யா, இது அழியக்கூடியதெல்லாம் அவித்யா தற்காரியங்கள். அமிர்தந்தோ வித்யா வித்யா அவித்யே ஈசதே யஸ்து சோன்யா. இந்த வித்யா அவித்யா இந்த 2ஐயும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இது பண்றவர், அவர் வேற இருக்கிறவர் பரமாத்மா. யோ யோனிம் யோனிமதி திட்டேகோ விஸ்வா நிரூபாணி யோனிச்ச சர்வாஹ ரிஷிம் பிரதூதம் கபிலம் யஸ்தமக்ரே ஞானேர் பிபர்த்தி ஜாயமானம் ஜபத்தேத். யோ யோனிம் யோனிம் அதிதிஷ்டதி, ஒவ்வொரு இனத்தையும் இருந்து, ஒரு தேளு, ஒரு பாம்பு, ஒரு பூச்சி, ஒரு பல்லி, அத்தனையும் காப்பாத்துறார் அவர். மனுஷால மட்டும் காப்பாத்துறவர் இல்ல, ஒவ்வொன்னையும் காப்பாத்துறார். விஸ்வா நிரூபாணி யோனிச்ச சர்வா, எல்லாத்தையும் காப்பாத்துறார். ரிஷிம் பிரதூதம் கபிலம் யஸ்தமக்ரே, முதல்ல கபில முனிவராக இருந்து கொண்டு, ரிஷியா இருந்து கொண்டு, ஞானர் பிபந்தி, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தார். ஜாயமானம் ஜபத்தேத் ஏகைகம் ஜாலம் பௌதா விகுர்வன் அஸ்மின் க்ஷேத்ரே சம்ஹரத்யேஷ தேவஹ பூய ஸ்ருஷ்ட்வா பதயஸ்ததேச சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா. ஒவ்வொரு வலையா வீசுண்டு பௌதா விகுர்வன், தனித்தனியா பண்ணிட்ட பிராணிகளை ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனியா மனுஷியால உண்டு பண்ணி மறுபடியும் அதெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கார். பூய ஸ்ருஷ்ட்வா, மறுபடியும் அந்த பிராணிகளை உண்டு பண்ணி ததா ஈசா சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா, சகல பிரபஞ்சத்துக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கார். சர்வாதிக ஊர்துவமதஸ்ததியங் பிரகாசயன் பிராஜதேயத்வனட்வான் ஏவம் சதேவோ பகவான் வரேண்யா யோனிஸ்வபாவாதிதிஷ்டத்யேகா. எல்லா திக்குகளையும் மேலையும் கீழையும் பக்கத்திலையும் சூரியன் மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கார். ஏவம் சதேவோ பகவான் வரேண்யா, இப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா
எல்லோராலையும் போற்றத்தக்கவர். யோனி ஸ்வபாவா நதிதிஷ்டேக, உலகத்துக்கு காரண ஸ்வபாவமா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். யஜ்ஜஸ்வபாவம் பததி விஸ்வயோனி பாச்சாம்ச சர்வான் பரிணாமயத்யா சர்வமேதத்விஸ்வமதிதிஷ்டேகோ குணாம்ச சர்வான் விநியோஜயத்யேக. யாருடைய ஸ்வபாவத்தினால நெருப்பு சுடுறதோ, காத்து அசைகிறதோ, மற்ற ஜலமானது சீக்கிரமா இருக்கோ, இப்படி எல்லா பிராணிகளையும் அவாளுக்கு என்னென்ன வேணுமோ அது விதமா மாற்றிக் கொண்டிருக்கார். சர்வமேதத் விஸ்வம் அதிதிஷ்டதி, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் ஒருவர். குணாம்ச சர்வான் விநியோஜயத்யேக, அவாளுக்கு அந்தந்த சமயத்துல தகுந்ததான குணங்களை கொடுத்து கொண்டிருக்கார். தத்வேதகுஹ்யோபனிஷத்து கூடம் தத் பிரம்மா வேததே பிரம்மயோனிம் ஏ பூர்வதேவா ரிடயஸ்ய தத்விதோ சேதன்மயா அமிர்தாவை பபூவோ. தத்வேத குஹ்ய உபனிஷத்து, அவரை எங்க அறியலாம்? ரகசியமான உபனிஷத்தால் அறியலாம். ரகசியமா இருக்கிற அவரை தத் பிரம்மா வேததே பிரம்மயோனிம், இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமான தத்துவம் அந்த உபனிஷத்துகள்னால் தான் நீங்க அறிய முடியும். ஏ பூர்வ தேவாருடைய தத்விதோ, முன்னால இருந்த தேவதைகளோ ரிஷிகளோ இதை அறிந்து கொண்டிருக்கார்கள். தன்மயா அமிர்தாவை பபூவோ, தன்மையால் அறிந்து கொண்டு அமிர்தத்துவத்தை அடைந்தார்கள். குணன்வயோய பல கர்ம கர்த்தா கிருதஸ்ய தஸ்யைவ சஜோபபோக்தா சவிஸ்வரூப திரிகுண திரிவத்ம பிராணாதிபத் சஞ்சரதே ஸ்வகர்மவே. குணான்வயா யஹ கர்மபல கர்த்தா, லோகத்துல எந்தெந்த பிராணி எந்தெந்த கர்மா அவ பண்ணினானோ அந்த கர்மாவுடைய பலத்தை அவர் கொடுக்கிறார். கிருதஸ்ய தஸ்யைவ சோபபோக்தா, அந்த கர்ம பலங்களை கொடுத்தது அதை ஜீவரூபமா இருந்து கொண்டு அனுபவிக்கிறார். சவிஸ்வரூப திரிகுணஸ்துவாத்மா, விஸ்வரூபனா இருந்து கொண்டு சத்வரஜஸ்தமோ குணங்களா இருந்து கொண்டு தேவலோக உத்தராயணம் தட்சிணாயனம் ஞானம் அப்படி கொண்ட 3 மார்க்கத்தோட இருக்கார். பிராணாதிபத் சஞ்சரதே ஸ்வகர்மவே, பிராணாதிபனாக இருந்து கொண்டு நல்ல வழியில போயிட்டு இருக்கார். அங்குட்ட மாத்திரோ ரவிதுல்ய ரூபா சங்கல்ப அகங்கார சமன்விதோய புத்தேர் குணானாத்ம குணேன செய்வ ஆரக்ர மாத்திரோ ஹ்யவரோ விதுட்டா. அவர் மனுஷனுடைய சரீரத்துல இதயம் அங்குட்ட மாத்திரமா இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்க அங்குட்ட மாத்திரமா இருக்கார். ரவிதுல்ய ரூபா, சூரியன் எப்படி பிரகாசிக்கிறாரோ அப்படி பிரகாச ரூபமா இருக்கார். சங்கல்ப அகங்கார சமன்விதோய, இந்த ஜீவனுடைய சங்கல்ப ரூபமாகவும் அகங்கார ரூபமா இருக்கார். புத்தேர் குணேன ஆத்ம குணேன செய்வ, புத்தியினுடைய குணங்கள் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான குணங்களுக்கு அனுரூபமான குணங்களா இருந்து கொண்டு ஆராக்கிர மாத்திரோ கவரோபிதிருஷ்டா, இந்த ஜீவ வடிவா இருந்து ஜீவனானவன் தார்குச்சி நுனி போல இருக்கக்கூடியதான ஸ்வரூபமா இருந்து கொண்டிருக்கார். வாலா கிரகத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாவோ ஜீவஸ்வ விஜ்ஞய சதானந்தியாய கல்பதே. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஜீவன் இந்த குதிரையினுடைய வாளுடைய நுனியை எடுத்து அதை 100 வெட்டி அந்த ஒரு பகுதியை எடுத்து அதை 100 வெட்டினோன்னா அதை விட சின்னதாக இந்த ஜீவன் இருக்க, அந்த மனசு இருக்கு. அது வழியா நரம்புகளுக்குள்ள சஞ்சரிக்கிறார். நைவஸ்ரீ நபுமானேஷ நஜைவயும் நபும்சகா யத்யத் சரீரமாதத்தே தேன தேன சரட்சதே. நீங்க பெண்ணுன்னு சொல்ல முடியல, ஆணுன்னு சொல்ல முடியல, நபும்சகன்னு சொல்ல முடியல. எந்தெந்த சரீரத்துக்குள்ள இருக்கோ அந்தந்த சரீரத்துல இருக்கிற இந்திரியங்களை எல்லாவற்றையும் தூண்டிக் கொண்டிருக்கள். சங்கல்பரஜன சங்கல்ப ஸ்பர்சன ஸ்ருஷ்டி மோகை கிராசம்பு புத்தியாச்ச ஆத்ம விவருத்தி ஜன்ம கர்மானுகான் யனுக்கிரமேண தேஹி தானேஷு ரூபாணி அபிசம்பத்யதே. சங்கல்பம் ஸ்பர்சனம், சங்கல்பம் என்ன, ஒண்ணு நினைக்கிறது என்ன, ஸ்பர்சனம் என்ன, ஸ்வகிந்திரிய வியாபாரங்கள்னா திருஷ்டி மோகை, கண்ணால பாக்குறது, மனசால நினைக்கிறது, வாயால சாப்பிடுறது, இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்னால விவருத்தி ஜன்மா கர்மாக்களையும் விருத்தி பண்ணிக்கிறேன். கர்மானுகானே அனுக்கிரமேண தேகி, இந்த ஜீவன் கர்மாவை அனுசரித்து அதோட சேர்த்து கொண்டு தானேஷரூபாண்யபிதம் பிரபத்தியதே, தன்னுடைய கர்மாக்களுக்கு அனுசரித்ததான ஜன்மாக்களை அடைகிறான். ஸ்தூலானி சூட்மாணி பகூனி செய்வா ரூபாணி தேஹி சகுணை ருணோதி கிரியா குணை ஆத்மகுணை தேஷாம் சம்யோக ஹேது அபரோ விதிருட்டா. ஸ்தூலமான சரீரங்களும் சூட்சமான சரீரங்களும் பகூனி அநேக ரூபங்களும் இந்த தேவ சரீரத்தில் இருக்கக்கூடியதான தேகியானவன் ஸ்வகுணைர் வருணோதி, தான் பண்ணினதான சத்வரஜஸ்தமோ குணங்கள்னால அடைகிறான். கிரியா குணை ஆத்மகுணை ஏஷாம், இவர் பண்ணியதான கர்மாக்கள்னாலையும் ஆத்ம குணங்கள்னாலையும் அதனுடைய சம்யோக ஹேதுவோ அபரோபி திருட்டா, இதுதான் ஜன்மாக்களுக்கு காரணம். அனத்யனந்தம் கலிலஸ்ய மத்யே விஸ்வஸ்ய சக்தாரமநேக ரூபம்
விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் முச்சதே சர்வ பாதை. இப்படிப்பட்டதான அநேக ஜன்மாக்களை எடுத்ததான இந்த ஜீவனானவன் ஆதியும் அந்தமும் இல்லாதான அந்த பரமாத்மாவை, சம்சாரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான பரமாத்மாவை, உலகத்தை உண்டு பண்ணினதான அநேக ரூபங்களோடு இருக்கிற பரமாத்மாவை, விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் முழு உலகத்தையும் சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான வியாபித்திருக்கிற பரமாத்மாவை ஞாத்வா அறிந்து கொண்டு தேவம் முச்சதே சர்வ பாகை. எல்லா பாகத்தையும் ஜீவனுடைய சம்சாரத்தை சொல்லியிருக்கார். ஜீவனுடைய அநேக ஜன்மாக்கள், அதுக்கு காரணமான கர்மாக்கள், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிரவருத்திகள், இவைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எப்பொழுது பரமாத்மாவை அறிகிறானோ, உபனிஷத்து வாயிலாக குருமுகமாக அறிகிறானோ, அப்பொழுது அவனுக்கு எல்லா விதமான துன்பமும் போறது. பாவகிராகமனே ஞானேடாக்கியம் பாவாபாவகரம் சிவம் கலா சர்க்கரம் தேவம் ஏவிதிஸ்தேஜ உஸ்தனம் பாவகிராக்கியம். இந்த மனசுல இருக்கக்கூடியதான நல்ல பாவனையோடு தான் அறிய முடியும். அவருக்கு தனியாக ஒரு இடம்னு இல்ல. அப்படிப்பட்டதான பாவாபாவ கரம் சிவம், நல்லதையும் கெட்டதையும் எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான பரம மங்களமான சிவஸ்வரூபத்தை, கலாசப்த கரம் 16 கலைகளும் உண்டு பண்ணக்கூடியதான அந்த தேவனை ஏ விதுஹோ யார் அறிகிறாளோ, தேஜஹுஸ்தனும் மறுபடியும் இந்த பிறவி எனக்கூடியதான சரீரம் இல்லாதான ஒரு நிலையை அடையறா அப்படின்னு 5வது அத்தியாயம் முடிச்சிருக்கு. ஸ்வபாவமே கே கவயோ வதந்தி காலம் ததன்யே பரிமுக்கியமானா தேவஸ்ய ஏக மகிமாது லோகே ஏனேதம் ராஜதே பிரம்மசக்கரம். முதல் அத்தியாயத்துல இந்த உலகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது, காலமா ஸ்வபாவமா நியதியா எதிர்ச்சையா ஜீவனா அப்படின்னு சொன்னமே, அவைகள்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுது. தேவஸ்ய ஏக மகிமாது லோகே, அந்த பரமாத்மாவுடைய மகிமை தான் இந்த லோகம். ஏன இதம் பிரம்ம சக்கரம் பிராஜதே ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுயர்த்தய தீஹய அப்படின்னு கீதையில சொல்லிருக்க. அந்த பிரம்ம சக்கரம் இவரால் தான் சுத்தப்படுறது. ஏனாவிரதம் நித்யமிதம் நீ சர்வம் யக்காலகாரோ குணி சர்வ வித்யா தேன ஈசிதம் கர்ம விவர்த்ததேஹ பிருத்வியப்தேஜோ அனிலக அனிசிந்தியம். யாரால் இந்த உலகமாக சூழப்பட்டதோ, யார் நித்தியமா இருக்காரோ, யார் அறிவு ரூபமா இருக்காரோ, யார காலத்தையோ உண்டு பண்ணினாரோ, யார குணாஸ்திரயனா இருக்காரோ, யார் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்காரோ, தேன ஈசிதம் கர்மா, அவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதான் எல்லா கர்மாவும் சுத்தி கொண்டிருக்கு. அதோட மட்டுமல்ல 5 பூதங்களும் அவரால் தான் செய்யப்பட்டது. தற்கர்ம கிருத்வா வினிவத்ய பூயः தத்வஸ்ய தத்வேன சமேஸ்ய யோகம் ஏகேன த்வாப்யாம் விவிரக்தவிர்வா காலேன சைவ ஆத்மகுணைச்ச சர்வம். இவர்தான் தற்கர்ம கிருத்வா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான கர்மாவை கண்டு பூயः மறுபடியும் தத்வஸ்ய தத்வேன சமேஸ்ய யோகம், தன்னுடைய தத்துவங்கள்னால எல்லாவற்றையும் ஒன்னாக சேர்த்து ஏகேன த்வாப்யாம் திரிபிஹி அஷ்டவிர்வா, ஒன்னாகவோ 2ஆகவோ மூல பிரகிருதி அபரா பிரகிருதி இதனாலேயோ, அல்லது பூமிரா போனரோ வாயோ கமனோ புத்தி ரேவஜ அகங்கார இதே எம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா அப்படின்னு 8 விதமான பிரகிருதிகள்னாலேயோ, தத்துவவித சமோ குணங்கள்னாலேயோ, காலேன செய்வ ஆத்ம குணைத்த இதனால சூட்சமான ஆத்ம குணங்கள்னாலேயும் உலகத்தை உண்டு பண்ணினார். ஆரம்பிய சர்வாணி குணன் விதானே பாமாம்ச சர்வான் விநியோஜயத்யா, சுட்டி ஆரம்பிச்சு இந்த ஜீவர்களை அல்ல அதோட எல்லாவற்றையும் சேர்த்து வச்சார். தேஷாமபாவே கிருத கர்ம நாசா, எப்பொழுது அந்த தத்துவமானது இல்லையோ அப்பொழுது பண்ணினதான கர்மா நசிச்சு போயிடும். கர்மட்சயாதி சதத்வதோன்யா, எப்பொழுது கர்மா அழிஞ்சு போயிடுதோ அப்ப தத்துவத்தா பரமாத்மாவோட ஒன்னா போறார். ஆதித்த சம்யோக நிமித்த ஹேதோ பரஸ்ய காலாதகலோ விதுட்டா தம் விஸ்வரூபம் பவபூதமேட்யம் தேவம் சஜித்தமுபத்திய பூர்வம். ஆதித்த சம்யோக நிமித்த ஹேதோ, அவர்தான் உலகத்துக்கெல்லாம் ஆதியா இருக்கார். ஒன்னொன்னோடு சேர்றதுக்கும் அவர்தான் காரணமா இருக்கார். பரஸ்திரிகால பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களுக்கு 3க்கும் அப்பாற்பட்டதாக அவர் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கார் என்று காணப்படுகிறது உபனிஷத்துகளில். தம் விஸ்வரூபம் பவபூதமேட்யம், அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா. பவபூதம் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாவற்றுக்கும் ஸ்துதிக்கப்படுகிறவர். தேவம் சஜித்தமுபத்திய பூர்வம், அப்படிப்பட்டதான பரமாத்மாவை தன் இதயத்தில் தியானம் பண்ணுங்கோ. சவிருட்ச காலாக்கிருதே பரோன்ய யஸ்மாத் பிரபஞ்ச பரிவர்த்ததேயம் தர்மாவகம் பாபனுதம் பகேதம் ஞாத்மா ஆத்மஸ்தம் அமிர்தம் விஸ்வதாம சவிருட்ச கால ஆக்கிருதே பரஹா. சம்சார விருட்சம்னு நம்ம சொல்லியிருக்கோம். யசோஸ்வத்த சனாதனஹான், அப்படிப்பட்டதான விருட்சம் என்ன, காலம் என்ன, வேற ஆகாரங்கள் என்ன, இவர்களுடைய வேறானவர். யஸ்மாத் பிரபஞ்ச பரிவர்த்ததேயம், எவரிடத்திலிருந்து உலகங்கள்லாம் சுத்தி கொண்டிருக்கோ
தர்மாவகம் தர்மத்துக்கு மூலமா இருக்கிறவர் யாரோ, பாபனுதம் பாபத்தை போக்குறவரோ, பகேஷம் ஞாத்வா அவரை அறிந்து கொண்டு, ஆத்மஸ்தம் எங்க அறியணும், உங்க இதயத்துக்குள்ள தியானம் பண்ணுங்க. அமிர்தம் விஸ்வதாம தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ததைவதம் பதிம் பதீனாம் பரமம் பரத்தாத் விதாமதேவம் புவனேஷமேட்யம். தம் லோகத்துல இருக்கக்கூடியதான அதிபதியான ராஜாக்களுக்கெல்லாம் மகேஸ்வரன் அவன், தேவதைகளுக்கெல்லாம் பரமமான தெய்வதம், பதிம் பதீனாம் லோகத்துல இருக்கக்கூடியதான அதிபதிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தவர், விதாமதேவம் புவனேஷமேட்யம் இந்த உலகத்தை காப்பாற்றுறவர் அவர்தான் என்று அறிகிறோம். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவுக்கு கையோ காலோ கண்ணோ காதோ ஒண்ணும் இல்லை சார். நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நத்தமஸ்யாபியதிகஸ்ய திருஷ்யதே பரஸ்ய சக்திர்விஜயே த்ரூயதே சுவாபாவிகே ஞான கலக்ரியாக. அவருக்கு ஸ்தூல சரீரம் இல்ல, கண்ணு காது முதலிய புலன்கள் இல்ல, அவருக்கு அதிகமாகவும் குறைச்சலாகவும் ஒத்தரம் இல்ல. ஆனா அவருடைய சக்தியானது இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. எது ஞான சக்தி, பலசக்தி, கிரியாசக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணி எல்லாம் அந்த ஆத்ம தத்துவம் தான். ந தஸ்ய கஸ்யத்பதிரஸ்தி லோகே நச்சேசிதா நைவ தஸ்ய லிங்கம் சகாரணம் கரணாதிபாதிபஹ ந தஸ்ய கஸ்யத் ஜனிதா நசாதிபஹ. அவருக்கு மேல ஒருவர் இந்த உலகத்துல இல்ல, எல்லோருடைய மேல அவர் தான் இருக்கார். அவரை கண்ட்ரோல் பண்றவர் யாரும் இல்ல, அவரை அறிவதற்கு ஒரு அடையாளமும் இல்ல. அவர் யார் தெரியுமோ அவர் தான் உலகத்துக்கு காரணம். ஏன் கரணாதிபாதிப, கரணம் புலன்கள், புலன்களுக்கு அதிபன் ஜீவன், ஜீவனுக்கு அதிபன் ஈஸ்வரன். ஆகையால் கரணாதிபாதிப நச்ச கஸ்யத் ஜனிதா நசாதிப. அவரை உண்டு பண்ணினவர் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. தந்து நாபைவ தந்து பிப்ரதான ஜெயி ஸ்வபாவதோ தேவ ஏகஸ்வமாவிருடோத் தனோததாத் பிரம்மாப்யயம். இப்படி இந்த எட்டுக்கால் பூச்சியானது தானா ஒரு வலைய பின்னுண்டு அந்த வலைக்குள்ளேயே தான் மாட்டிக்கிறதோ, அதே போலயே இந்த உலகத்தை தயார் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கார். அப்படிப்பட்டதான பிரம்மா எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட. அந்த பரமாத்மா எத்தனை பேர் சார்? ஒருவர் தான். எங்கும் வியாபிச்சிருக்கார். ஆமா, எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு தெரியணுமேன்னா கூட உங்க இதயத்துல இருக்கார், ரகசியமா இருக்கார். ரகசியமா இருக்கான்னு ஒரு சின்ன ஒரு லட்டு மாதிரி இருந்தா ஒரு டப்பால வச்சு மூடி வைக்கலாம். இவர் அவ்வளவு சின்னதா இருக்காரு இதயத்துக்குள்ள. சர்வ வியாபி, எங்கும் வியாபிச்சிருக்கார். சர்வபூத அந்தராத்மா, எங்கும் வேற எங்கேயோ வியாபிச்சாருன்னா எனக்கு எப்படி தெரியும்? இதயத்துக்குள்ளதான் சார் இருக்கார். கர்மாத்யட்சா, நீங்க பண்ணக்கூடியதான நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். சர்வபூத அதிவாச, எல்லா பிராணிகள்லயும் நிற்கிறார். சாட்சி சேதா, நீங்க பண்ணக்கூடியதான எண்ணக்கூடியதான ஒவ்வொரு எண்ணங்களையும் பார்த்துட்டு இருக்கார். கேவலோ நிர்குணஸ்தா ஏகோ வசே நிஷ்கிரியாணாம் பகூனாம் ஏகம் பீஜம் பகுதாய கரோதே. ஒருவரா இருந்து கொண்டு புலன்களை அடக்கி நிஷ்கிரியாணாம் பகூனாம் ஏகம் பீஜம், இப்படி எல்லா பதார்த்தங்களுக்கும் ஒரு காரணமா இருந்து கொண்டு ஒன்றை பலவாக ஆக்கிறவர் அவர். தமாத்மஸ்தம் ஏனு பத்யந்தி தீராக, தன் இதயத்துக்குள்ள இருக்கிற அவரை யார் எல்லோரும் பார்க்கிறாளோ தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம், அவளுக்கு தான் சாஸ்வதமான சுகம். நித்யோ நித்யானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தற்காரணம் சாங்கிய யோகாதிகம்யம் ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாதை. நித்தியங்களான பதார்த்தங்கள், ஆகாசம் முதலிய பதார்த்தங்களுக்கெல்லாம் நித்தியமானவர். உலகத்தில் இருக்கக்கூடியதான சேத்தனமான பிராணிகளுக்கெல்லாம் சைத்தன்யத்தை கொடுக்கிறவர். யார் ஒருவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளுக்கும் சுகதுக்கங்களை கொடுக்கிறாரோ தற்காரணம், அதான் காரணம். சாங்கிய யோகாதிகம்யம், சாங்கிய மதம் யோக மதம் இவைகள்னாரையும் அடையக்கூடியவர், வேதாந்தத்தினால் அடையக்கூடியவர். ஞாத்வா தேவம் உச்சதே, அவரை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லா துன்பங்களிலும் விடுபடுகிறார். ததத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமோ வித்யுதோ பாந்தி குதோயமக்னே தமேவ பாந்தமனபாதி சர்வம் தஸ்ய பாதா சர்வமிதம் விபாதே. அவரை சூரியன் ஒழிக்கலை, அவரை சந்திரன் நட்சத்திரங்களும் ஒழிக்கலை, இந்த மின்னல்கள் அவரை ஒழிக்கல, இந்த அக்னி அவரை எப்படி ஒழிக்க போறது? அவருடைய ஒளியால் தான் உலகங்கள்லாம் எல்லாம் பிரகாசிக்கிறது சார். அவரை ஒழித்து அவரை பின்தொடர்ந்து மற்றவைகள்லாம் ஒழிக்கிறது. ஏகோஹம்சோ புவனஸ்யாஸ்ய மத்தியே, இந்த உலகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு அம்சம் ஒரே பற்றி பிரம்மம் அவர்தான். சயேவாக்னி சலிலே சன்னிவிட்டா, அவர்தான் அக்னி வடிவமாக ஜலத்துக்குள்ள கொண்டுட்டு இருக்கார்.
தமேவ விதித்வா அதிமிருத்யமேதி நானிய பந்தா வித்யதேயனாய அவரை அறிந்து கொண்டால்தான் மிருத்யுவிலிருந்து தாண்ட முடியும், வேற வழி இல்லை. சவிஸ்வகரது உலகத்தை உண்டு பண்ணினவர் அவர்தான், விஸ்வவித் விலகத்தை அறிந்தவர் அவர்தான், ஆத்மயோனி ஞக்காலகாரஹா குணி சர்வ வித்யா அவர்தான் சர்வஜன், காலத்தை உண்டு பண்ணினவர் அவர்தான், சர்வ குணங்களை உண்டு பண்ணின அவர்தான், எல்லாமும் அறிந்து கொண்டவர் அவர்தான். பிரதான கஷேத்ரஜபதிர் குணேச பிரதானம் மாய கஷேத்ரஜன் ஜீவன் இவளை கண்ட்ரோல் பண்றவர் அவர்தான். சம்சார மோட்ச ஸ்திதி பந்த ஏதோ சம்சாரத்திலிருந்து மோட்சமோ ஸ்திதியோ பந்தமோ எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். சதன்மயோ ஹியமிருதயீஷ சம்ஸ்தா யர்வஜ்ஞ சர்வகோ புவனஸ்யாஸ்ய கோப்தா யஈஷே அஸ்ய ஜகதோ நித்யமேவ நான்யோ ஹேதுர்வித்யதே ஈசனாய சதன்மயः பிரம்மமயமா இருக்கார். அமிர்தா ஈஷ சம்ஸ்தா அமிர்தனாகவும் ஈஸ்வர வடிவமாகவும் இருக்கார். யஹ சர்வஜனா இருக்கார். சர்வகா எங்கும் வியாபித்திருக்கார். புவனஸ்யாஸ்ய கோப்தா இவ்வுலகங்களில் இருக்கிற பிரதி சின்ன சின்ன பொருளையும் காப்பாற்றுறவர் அவர்தான். யகீஷே அஸ்ய ஜெகதா நித்தியமேவ எப்பொழுதும் இந்த உலகத்தை அவர்தான் காப்பாற்றி கொண்டிருக்க. நான்யோஹே துர்வித்யதே ஈசனாய இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு அவரை தவிர இரண்டாவது காரணம் இல்லை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் மோட்சர்வைதரணமகம் பிரபத்யே யார் முதல்ல ஹிரண்யகர்வரை உண்டு பண்ணினாரோ பிறகு அவருக்கு வேதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்தாரோ அப்படிப்பட்டதான அவர் என்னுடைய ஆத்ம புத்தி பிரகாசம் என்னுடைய மனசுல இருக்கக்கூடியதான அறிவுகளை ஒழிக்கிறவரோ அப்படிப்பட்டதான அவரை முமுட்சுவான நான் சரணாதி அடைகிறேன். நிஷ்கலம் நிஷ்யம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அமிர்தத்யவரம் சேதும் தத்தேந்தனம் இவானலம் ஒரு அவயவங்களும் இல்ல ஒரு செயலும் இல்ல பரம சாந்த ஸ்வரூபமா இருக்கார். ஒரு துன்பமும் அவரிடத்துல தோஷமும் இல்ல. நிரஞ்சனம் ஒரு பூச்சு வேலையும் இல்ல. அமிர்தஸ்ய பரம் சேதும் அமிர்தத்துவத்துக்கு மோட்சத்துக்கு அக்கறையா இருக்கிறவர். அக்னி இந்தனத்தை கொடுத்த பிறகு இந்தனம் எல்லாம் கொடுத்து சாந்த இதெல்லாம் எரிஞ்ச பிறகு எப்படி தனதனான்னு பிரகாசிக்கிறதோ ஜுவாலை இல்லாமல் அந்த தணல் பிரகாசிக்கிறதோ அப்படி பிரகாச வடிவமா இருக்கார். அப்படிப்பட்டதான அவரை அறிந்தால்தான் மோட்சம். அவரை அறியாத போனால் அவருக்கு மோட்சம் வராது. ஏதாதன் மமதா காகம் வெட்டகிஷ்யந்தி மானவா ததா தேவம் அவிஜ்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. எப்பொழுது ஆகாசத்தை ஒரு பாய மாதிரி சுத்தி கட்டத்துல வச்சுண்டு இவன் போவானோ அது மாதிரி இவன் போக முடியுமையானால் அப்பொழுது பரமாத்மாவை அறியாமல் இவன் மோட்சத்தை அடையலாம். அது முடியாத காரியம். தப பிரபாவா தேவ பிரசாதாச்ச பிரம்மா ஸ்வேதாஸ்வதரோத வித்வான் அத்தியாத்மிய பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்யக் கிருஷிதம் கஜுஷ்டம். தப பிரபாவத்தினாலையும் அந்த ஈஸ்வர பிரசாதத்தினாலையும் இந்த பிரம்மத்தை அறியலாம் என்று ஸ்வேதாஸ்வதர மகர்ஷி சொன்னார். யாருக்கு? அத்தியாசிரமித்யா சந்நியாசாசிரமத்துல இருக்கிறவருக்கு கூட தான் சன்னியாசி எனக்கூடியதான எண்ணம் பெற்றவர்கள், சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணமே போனவர்கள், பரமஹம்ச சன்னியாசிகளா இருக்கிறவர்கள், அவளுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லணும். புரோவாஷதம் கஜுஷ்டம் வேதாந்தே பரமம் கிருத்தியம் புரா கல்பே பிரச்சோதிதம். வேதாந்தங்கள் உபநிஷத்துகள்ல ரொம்ப ரகசியமான தத்துவம் இது. புரா கல்பே பிரச்சோதிதம் போன கல்பத்துல சொல்லப்பட்டது. ந அப்பிரசாந்தாய தாதவ்யம் மனசுல சாந்தி இல்லாதவனுக்கு இது கொடுக்காதீங்கோ. ந அபுத்திராய அசிஷ்யாயவா புனः பெரிய பையனுக்கு சொல்லி கொடுக்கலாம், பக்தி உள்ளதான சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லாதீங்கோ. யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாக்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः. யஸ்யா எவனுக்கு தேவே பரமேஸ்வரத்தில் பராபக்தி மிக சிறந்ததான பக்தி இருக்கோ, யதா தேவே ததா குரௌ எந்த பகவான் இடத்துல பக்தி இருக்கோ அதே போன்றதான பக்தி குருவனிடத்திலையும் இருக்கோ, தஸ்ய அவனுக்குத்தான் கதிதாக்யர்த்தா சொன்னதான விசேஷம், தத்தேதே அகதிதாட்சர்த்தா சொல்லாதான அம்சங்களும் பிரகாசந்தே மகாத்மனா நிச்சயமாக தோணும். அதே போலயே பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னு ரெண்டாவது தரம் சொல்லி உபனிஷத்தை முடிச்சிருக்கார். அது ஏகப்பதாந்தாதத்தின்னு பிரிச்சுக்கலாம். தத்தேதே கதிதாட்சர்த்தா தத்தேதே அகதித அப்போ அப்படித்தானே வரும். அது ஆனா சொன்னதான விஷயங்களும் குரு சொல்லாதான விஷயங்களும் இவருக்கு புரிக்கும் பக்தி இருந்தார். அத்ராபி இங்கேயும்
தேவதா குரு பக்தி மதாமேவா. தேவதா குரு இவ இடத்துல பக்தி இருக்கிறவர்களுக்குத்தான் குருணா பிரகாசிதா வித்யா, குருவினால சொல்லப்பட்டதான வித்யானது அனுபவாய பவதி, இந்த ஜன்மாவில் உங்களுக்கு அனுபவத்துக்கு ஆகும் என்று பிரதர்சயத்தை சொல்லுகிறார். எஸ்கேதி எஸ்ய புருஷஸ்ய அதிகாரிணா, எந்த அதிகாரம் உள்ளதான புருடனுக்கு தேவஹா கீதா பிரபந்தேன தர்சித, இத்தனை 6 அத்தியாயங்கள்னால காட்டப்பட்டதான இந்த தத்துவமானது அகண்டைகரசே சச்சிதானந்த பரஞ்சோதி ஸ்வரூபிணி, அகண்ட ஏகரசம், உலகத்தை முழுக்க சூழ்ச்சிட்டு இருக்கார், உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கார், இப்படி எல்லாம் சொன்னமே அவசியம். சச்சிதானந்த பரஞ்சோதி ஸ்வரூபிணி, தத்ர சூரியோபாசன சந்திரதாரகம்னு ஜோதி ஸ்வரூபம் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டதான ஆத்மாவை பரமேஸ்வரே பரா உத்கிருஷ்டா நிரபச்சரிதா பக்தி, ஒரு வியாஜமும் இல்லாம அவரிடத்துல பக்தி யாருக்கு இருக்கோ, ஏதது உபலட்சணம் அசாஞ்சல்யம் ஸ்ரத்தா, பக்தி மட்டும் போராது, அசைக்க முடியாதான ஒரு நம்பிக்கை ஸ்ரத்த இருக்கணும். யதா எப்படியோ ததா பிரம்ம வித்யா உபதேஷ்டரி குராவபி, அப்படி அந்த பரமேஸ்வரன் இடத்துல எவ்வளவு பக்தி இருக்கோ அவ்வளவு பக்தி அந்த குருவின் இடத்துல இருக்குமேயானால் ததுபயம் எஸ்ய வர்த்ததே யாருக்கு இருக்கோ தஸ்ய அவனுக்கு சப்தசிரஹா ஜலரா சன்வேஷனம் விஹாய, தலை பத்துண்டு எரியறவனுக்கு அந்த எங்க ஜலம் இருக்குன்னு ஓடுறதை தவிர வேற வழி இல்லையோ, யதா சாதனாந்தரம் நாஸ்தி, வேற சாதனம் இல்லையோ, யதாத புபுட்சிதஸ்ய பசி பத்துண்டு எரியறது அவனுக்கு, போஜனா நன்யத்திர சாதனம்னா போஜனத்தை தவிர வேறொரு சாதனம் இல்லையோ, ஏவம் அப்படி குரு கிருபாம் விஹாய, அந்த குரு கிருபையை விட்டு பிரம்ம வித்யா துர்லபா, குரு அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும் என்று ஸ்வரான்விதஸ்ய முக்கியாதிகாரண, அப்படி ஸ்வரையோடு கூடியதான முக்கியாதிகாரிக்கு மகாத்மனா உத்தமஸ்ய ஏதே கதிதா கீழ் சொன்னதான அத்தியாம் ஸ்வேதாஸ்வதரோபனிஷதி, இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல சொன்னதான ஸ்வேதாஸ்வதரேன மகாத்மனா கவினா உபதிஷ்டா, இந்த ஸ்வேதாஸ்வர கவினால சொல்லக்கூடியதான இவைகள்லாம் பிரகாசந்தே சுவானுபவாய பவந்தி, இந்த பிறவியில உங்களுக்கு அனுபவத்துக்காக ஆகணும். துர்வச்சனம் முக்கிய சிஷ்ய தத் சாதனாதி துர்லப பிரதர்சனார்த்தம், இப்படிப்பட்டதான சிஷ்யால் முக்கியமான சிஷ்யால் லோகத்துல கிடைக்கிறது கஷ்டம், அதோட இல்ல பிரதர்சனார்த்தம் அத்தியாய பரிசமாப்தியர்த்தம் ஆதரார்த்தம், இப்படித்தானே ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து முடிஞ்சது. ஆதரார்த்தம் மிக சிறந்ததான உபனிஷத்து, இது கேட்டவாளுக்கு சர்வமங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்காக அது 2 தரம் பிரகாசந்தே மகாத்மனா பிரகாசந்தே மகாத்மனா ஆச்சு. இப்படி ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து முடிஞ்சாச்சு.